செய்திகள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. டேய் அவன் அன்னைக்கு சொன்ன மாதிரி எல்லா மேட்டரும் ஓகே தான். என்ன புரியுதா? என்னடா அங்க பார். இவ யாரா புதுசா இருக்கா? ஃபிகர் சூப்பரா இருக்கு. அண்ணா 1/2 கிலோ கேரட் கொடுங்க. ஐயோ அண்ணா அந்த ஆரஞ்சு கொஞ்சம் எடுத்து தரீங்களா? டேய் மாப்ள, இது மார்க்கெட்டுக்கு புதுசா இருக்குடா. இந்த பீஸ் சூப்பரா தான் இருக்கு. அதுக்கு என்னமா, நான் எடுத்து தரேன். உன் பேர் என்னம்மா? மீனா. வீடு எங்க? எதுக்கு? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான். அந்த ஆரஞ்சு கொடுங்க சொல்றேன். இந்த சொல்லு. 25/12 அழகிரி நகர் 3rd ஸ்ட்ரீட் வடபழனி சென்னை 28. நீ எதுக்காக இங்க உட்கார்ந்திருக்க? சும்மா டைம் பாஸ்க்கு. நீ என் கூட வரியா? ஐயோ இந்த பொருளை கொண்டு போய் வீட்ல வைக்கணும். அதெல்லாம் நம்ம அப்புறமா வச்சுக்கலாம். நீ வா. ஐயோ கைப்பிடிக்காதீங்க. பின்ன எங்க பிடிக்கணும்? இதோ இப்ப சொல்றேன். என்ன பெரிய ரவுடி மாதிரி விசில் அடிக்கிற? இன்னொரு வாட்டி அடி. ஐயோ என் செல்லம். ஒரு பொம்பளை புள்ள தனியா உட்காந்துக்கிட்டு இருந்தா கலாட்டா பண்ண வந்துருவீங்களா? செருப்பு பிஞ்சு போயிடும், ஜாக்கிரதை. அந்த பொண்ணுகிட்ட இதுக்கு மேல ஏதாவது கலாட்டா பண்ணீங்க பண்ணா பிச்சிடுவேன். இதெல்லாம் கேட்க நீ யாரா? ஐயோ அம்மா வலிக்குது. ஏய் புடிங்கடா. அப்படிதான் அடி. நல்லா அழுகி போட முடியா மூஞ்சில அடி. அவன் மூஞ்சே விடாத. அப்படிதான். ஐயோ அம்மா. ஐயோ ஏண்டி என்னையும் அடிக்கிறியா? பெரிய ரவுடி நினைப்பா? எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கறியா? இந்த வாய் தானடா கிஸ் கேட்டது. யார்கிட்ட கலாட்டா பண்றீங்க? இது பார்த்தாது. ஐயோ இதாண்டா. அப்படி சீக்கிரம். அண்ணா வேண்டாம், நான் விடு. அண்ணா வேண்டாம், விடு. அண்ணா விடுண்ணா. இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண கொன்றுவன், ஜாக்கிரதை. இனிமேலாவது ஒழுங்கா நடந்துக்கோ. டேய் கடையில அடிச்சு நொறுக்கிட்டீங்க, பணம் யாரை கொடுப்பா? எல்லாத்துக்கும் இவன் தானே காரணம். இவங்கிட்டே வாங்கிக்கோ. டேய் பணத்தை குறா. தரேன். அது ஃபைட் சூப்பரா இருந்ததுண்ணா. சந்தைக்கு போகணும் வீட்டுல அடம் பிடிச்சல, இப்ப புரியுதா? போதலன்னா இப்பவே சொல்லிடுமா, மீதி பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சிருவோம். என்னடா இருந்தாலும் ஃபைட் பிரம்மாண்டமா இருந்தது. நீ தான் ஜெயிப்பேன்னு ஆரம்பத்திலே தெரியும். எதுக்காக முட்டையை உடைக்க சொன்ன? அது ஒண்ணும் இல்லம்மா, அந்த முட்டை எனக்கு பிடிக்கல, உன் மூஞ்சி எனக்கு பிடிக்கல, அதனால தான் உன்னை அடிக்க சொன்னேன். வீட்டுல பொறுத்து இருக்காளேன்னு கவனிக்கிறது கூட இல்லாம எல்லாமா சேர்ந்து ஊரை சுத்திட்டு வருதுங்க. இதுல இதுங்களுக்கு பாட்டு வேற. பாட்டு இங்க இருக்கல, ஒரு வா தண்ணி குடுக்கணுமேன்னு ஒரு நாது கூட இங்க இல்ல. ஏண்டி மீனா? ஐயோ பாட்டி கத்தாத, நான் வந்துட்டேன்.
நீ போடுற சத்தம் அந்த சந்தை வரைக்கும் கேக்குது. உன் சத்தம் கேட்டா பக்கத்து வீட்டுக்காரவங்க எல்லாம் பயந்துருவாங்க. என்ன அப்படி தலைப்புற அவசரம்? காலையில கவலை இல்லாம கிளம்பி போயிட்டீங்க. வயசானவளுக்கு காப்பி தண்ணி குடுக்கணும்னு அக்கறை இருக்கா? ஓஹோ, தொண்டை வறண்டு போய் தண்ணி குடுக்க கூட ஆள் இல்லாம உக்காந்துருக்க மூதேவி. உனக்கு 2 கையும் காலும் நல்லதானே இருக்கு. செவர பிடிச்சாவது என்னை விட நல்லா நடக்க முடியும். நீயே காப்பி தண்ணி போட்டு குடிச்சா ஒன்னும் குறைஞ்சு போயிட மாட்டேன். எம்மா வாய பாரு. தாய் இல்லாத பொண்ணுன்னு வளர்த்ததுக்கு நீ இதுவும் பேசுவ இன்னமும் பேசுவ. உனக்கு மனசாட்சியே இல்ல. சும்மாவா அந்த தெய்வம் உன் காலை முடக்கி இருக்கு. இந்த திமிருக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. பாவப்பட்ட ஜென்மம் தானே இது. பிறக்கும் போதே ஆயப்பனை முழுங்கியாச்சு. போராததுக்கு காலும் விளங்கல. போதும் நிறுத்து. எப்ப பார்த்தாலும் அவளை குறை சொல்றதே உனக்கு வேலையா போச்சு. விளங்காத 2 காலை வச்சுக்கிட்டு எப்ப பார்த்தாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கா. இன்னொரு தடவை அவளை பத்தி பேசினா பாட்டின்னு கூட பார்க்க மாட்டேன். நீ ஏடா இப்ப டென்ஷனார? வயசாயிடுச்சுல, அதான் மூளை குழம்பு போயிடுச்சு கழுவிக்கு. உனக்கு என்னடா இங்க வேலை? உன் வேலையை பாத்துட்டு போட பொறுக்கி. நான் டீ குடிச்சுட்டு தான் போவேன். டீ இல்ல சாராயம் தரேன் குடி. அத ராத்திரி தானே அடிக்கணும், பகல்ல குச்சா தப்பு இல்லையா? ஏந்திரிச்சு போட புறம்போக்கு. என்ன கோச்சு கதடா முத்து. இந்த பாட்டியோட செல்ல நீ தானடா. சுருட்டு பிடிக்காம கை கால்லாம் வெட வெடன்னு ஆடுது. நல்லா ஆடட்டும். சுருட்டு பிடிக்காம இருந்தா இப்ப ஒன்னும் ஆயிட போறது இல்ல. ராத்திரி யாரையும் நிம்மதியா தூங்க விடுறது இல்ல. என்னடி செல்லம், குட்டியாடுங்க பாலெல்லாம் குடிச்சு தீர்த்துட்டாங்களா? ஒரு சுருட்டாவது வாங்கி தாங்கடா. இந்தா இப்போதைக்கு வெத்தலை பாக்கு போடு போதும். அடுத்தவங்க வாயை புடுங்காம இதை போட்டு மின்னுக்கிட்டே இரு. அந்த சனியம் பிடிச்சவள சந்தைக்கு கூட்டிட்டு போகும்போதே தெரியும் எனக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்க மாட்டீங்கன்னு. நீ சம்பாதிக்கிற காசெல்லாம் அவளுக்கு தானே போகுது. பெரிய மகாராணியாச்சு அவ. இன்னைக்கு என்னடா வாங்கி கொடுத்த? 10 வலையில ஒரு பட்டு சரியும். பட்டு புடவையெல்லாம் பாக்கியம் பண்ணவளுங்க தான் கட்டுவாளுங்க. அவன் உனக்கு பட்டு புடவை வாங்கி கொடுத்தா நீ எங்க கட்டிக்கிட்டு போய் மினுக்க போற? பாவப்பட்ட ஜன்மம். பாட்டி நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு வாயே வலிக்காதா? அவளை திட்டுற நேரத்துல ஏதாவது சாமி புக் எடுத்து படிக்கலாம்ல. சாகுற காலத்துல கொஞ்சம் புண்ணியம் அது கிடைக்கும். ஆ, நீ இப்படி உட்கார்ந்திருந்தீனா என் கதை கந்தலாயிடும். சூளையில எல்லா வேலையும் அப்படியே நிக்கணும். நான் நம்ம சோலைக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் முதலாளி. உன் பேச்சை கேட்டு தான் நான் அட்வான்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். அந்த லோடு அடுத்த வாரம் போயாகணும். போகுமா? அதெல்லாம் கவலைப்படாதீங்க. வேலையை இப்பவே ஆரம்பிச்சிடறேன். அடுத்த தடவை சூளைக்கு லோடு வரும்போது ஒரு 500 கட்ட முதலாளி கிட்ட சேர்த்து ஆட்டைய போடணும். அதை அபேஸ் பண்ணி அப்படியே 2 வீடு கட்டிடுவேன் நானு. முதல்ல ஒரு பொண்ணை கட்டுறா. உங்க அம்மா வீட்டுல தனியா தானே கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும்ல. கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நானும் ரெடியா தான் இருக்கேன். ஆனா ஐஸ்வர்யா ராய் மாதிரி ஒரு ஃபிகர் எனக்கு கிடைக்கணும். அட்லீஸ்ட் மீரா ஜாஸ்மின் மாதிரி சுமாராவது இருக்கணும். அப்போ உனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணம் நடந்த மாதிரி தான். நீ வேணா பாடுற அந்த மாதிரி ஒரு ஃபிகர் எனக்கு மாட்டத்தான் போகுது. எங்க இருந்து சத்தம் வருது? ஏய் நீ எப்படி இங்க வந்த? அப்படி போ. ஏய் என்ன பண்ற? போன்னு சொல்றல. போ. ஏய் எங்க போ சொல்ற? ஐயா ஏய் சொல்றி. போனா உனக்கு என்னாச்சு அஸ்வதி? அங்க இருந்தா சந்திரன் பாத்துருவான். இங்க யாராலும் பார்க்கவும் முடியாது, பேசுறது கேட்கவும் முடியாது. சூப்பர். சூளைக்கு தீ வச்சா என்ன ஆகும் தெரியல. ஃபுல்லா மொழிவிட்டு கொளுத்தி விட்டுருவானுங்க. இந்த வயசுல சாகணும்னு ஆசை உனக்கு? உங்க கையால சாகுறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்புறம் நான் ஜெயிலுக்கு போணுமா? இந்த இடத்தை விட்டு உங்களை சந்திக்க வேற வழி இல்ல. எகிரிட்டாயா, இதான் இவன் கிட்ட கெட்ட பழக்கம். கண்மூடி திறக்கிறதுக்குள்ள காணாம போயிடுவான். சரியான குரங்கு பையன். ஐயா, என்ன உள்ள இருந்து எஃபெக்ட் வருது? முத்து, எங்க இருந்து வருதுன்னே தெரியல. யாரோ முத்து. உன் தங்கச்சியை கூட்டிக்கிட்டு நீ சந்தைக்கு போனல, எனக்கு தெரியும். பேப்பர்ல போட்டாங்க. சாயங்காலம் டிவிலயே வந்துரும். சும்மா விளையாடாதீங்க. சந்தையில எனக்கு என்ன வாங்கிட்டு வந்தீங்க? ஒரு பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். போருமா? காதலிக்கிறவங்க எல்லாம் காதலிக்காக என்னென்ன வாங்கி தராங்க தெரியுமா? தெரியாமலா? என் காதலிக்கு தாஜ்மஹாலே கட்டணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். ஏ அஸ்வதி, இந்த உலகத்தையே உன் காலடியில வைக்கணும்னு தான் எனக்கு ஆசை. நீனா எனக்கு அவ்வளவு இஷ்டம். அரிசி வாங்குறதுக்கே இப்ப காசு இல்ல. அப்புறம் எப்படி இதெல்லாம் வாங்குறது? நான் சும்மா சொன்னேன். ஆனா காசே இல்லாம காதலிக்கு கிஃப்ட் கொடுக்க முடியும் தெரியுமா? அது என்ன கிஃப்ட்? நான் வெளியில போணும். சந்திரா இருக்கால, வெளிய போய் என்ன பண்றது? உன்னை நான் வெளிய விட்டா தானே. பேயோ பிசாசோ நினைச்சு பயந்துட்டேன். இப்பதான மேட்டர் தெரியுது. இத்தனை நாள எனக்கு தொந்தரவு கொடுத்த அதே பெருச்சாதி தான் அது. இன்னியோட உன் கதையை நான் முடிக்கிறேன். முத்து வந்து பூஜையை போட்டு அதுக்கப்புறம் கொளுத்துறது தான் வழக்கம். ஆனா அது வரைக்கும் வெயிட் பண்ணா நீ எஸ்கேப் ஆயிடுவ. அது வேலைக்கு ஆகாது. உனக்கு நான் வைக்கிறேன் கொல்லி. இனிப்பா இருக்கு. அடக்கடவுளே,
சந்திரன் நெருப்பு பத்த வச்சிட்டான். வா அஸ்வதி. இவன் எங்க போனா? நான் வீட்டுக்கு போக டைம் ஆயிடுச்சே. இதான் அந்த பெருச்சாலியா? கற்பூரம் காட்டுறதுக்கு முன்னாடி உன் நேரா நெருப்பு வைக்க சொன்னது நான் தானே மேஸ்திரி. மேஸ்திரி ஏடா சொல்லுக்குள்ள போய் உட்கார்ந்த? நான் இப்ப கொலைகாரன் ஆயிருப்பல்ல. சரி யார்கிட்ட சொல்றாத. என்ன வேற தள்ளி விட்டீங்க? இது முத்தி போச்சு. இதுல தண்ணியே இல்ல. இதுல வெறும் மட்டை தான் இருக்கு போல இருக்கு. தேங்காவே இல்லன்னு நினைக்கிறேன். ச்சே, எல்லாமே வேஸ்ட். உங்களை போலதான். தேங்காவாலேயே அடிச்சு கொன்னுடுவேன். முதல்ல எனக்கு கூலியை கொடுங்க, அங்க வேற போகணும், டைம் ஆகுது இல்ல. உனக்கு கூலி வேணுமா? தேங்காய் எடுத்துட்டு போ. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். 40 மரம் ஏறி இருக்கேன். ஒரு மரத்துக்கு 5 ரூபா வச்சு 200 ரூபாய் கொடுங்க போதும். 40 மரமா? காயே இல்லாத மரத்துலயும் ஏறிட்டியா? அது எப்படி சொல்ல முடியும்? மேல ஏறி பார்த்தா தானே தெரியும். மரத்துல தேங்காய் இல்லாததுக்கு நானா பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. நீ பறிச்ச 100 தேங்காய் 50 வேஸ்ட். நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் ஏன் தப்பு தான். இந்த தேங்காய் எல்லாம் நீயே எடுத்துட்டு போ. இது எனக்கு எதுக்கு? 50 தேங்காய் வித்தா எனக்கு 150 ரூபாய் கிடைக்கும். இன்னும் 50 ரூபாய் பேலன்ஸ். அப்படின்னா உனக்கு கூலியா என் வீட்டை எழுதி கொடுக்கவா? சேச்சே, அது துரோகம் இல்ல முதலாளி. எல்லா தேங்காயும் நான் எடுத்துக்கிறேன். கூட 2 ரப்பர் சீட்டும் கொடுத்துருங்க. என் கணக்கு சரியாயிடும். அடடா, அஸ்வதி என்ன இந்த கோலத்துல வரா? என்ன முகம்லாம் கரியா இருக்கு? அது முகம் ஃபேஷியல் பண்ணு. என்னது ஃபேஷியல்? பியூட்டி பார்லர்ல பண்ணுவாங்களே. என்ன சொல்ற? அதான்ப்பா, முகம் அழகா இருக்க பியூட்டி பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணுவாங்களே. அது சரி, இது என்ன புதுசா இருக்கு? இது புதுவிதமான ஃபேஷியல். மூலிகை எல்லாம் வச்சு பண்ணுவாங்கல்ல. பியூட்டி பார்லர் போனா காசு செலவாகும். இது ஃப்ரீ. அசத்திட்ட. காசு கொடுக்காமயே முகத்தை பளபளன்னு வச்சுக்கிறியா? என்ன இருந்தாலும் இவ என் பொண்ணு இல்ல. அப்புறம் முதலாளி அந்த ரப்பர் சீட்டும் கொடுத்துட்டீங்கன்னா நான் கிளம்பிடுவேன். அஸ்வதிகா, சோழியில கூட பியூட்டி பார்லர் ஆரம்பிச்சிட்டாங்களா? நீ யார்கிட்ட போய் ஃபேஷியல் பண்ணனே எனக்கு தெரியும். யாரு? அத நான் அப்பா கிட்ட சொல்லிக்கிறேன். சொல்லட்டுமா? சொல்லுவியா? நீ வர வர ரொம்ப வாய் அடிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்பா! ஏப்பா, ஏன்டா இப்படி குடிக்க வைக்கிற? முத்து, வாங்க அத்தை. இன்னைக்கு சாயங்காலம் நிர்மலாவை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. எனக்கு தெரியுமே. அவங்களுக்கு ஏதாவது பலகாரம் வாங்கி கொடுக்க கூட கையில காசு இல்ல. ராஜேந்திரன் இன்னும் வரல. ஏன்னா அவன் ரொம்ப தூரத்துல இருந்து வரணும்ல. அவன் வந்துருவான். ஆமா, மாமா வீட்ல இல்ல? மாமா, அந்த ஆளை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. ராஜேந்திரன் கொடுத்த காசை பெருங்காய டப்பாக்குள்ள வச்சிருந்தேன். அதையும் அந்த ஆளு சீட்டாட எடுத்துட்டு போயிட்டான். திருட்டு பை. வர்றவங்கள நான் எப்படி கவனிக்க போறேன்னு தெரியல. நீங்க வருத்தப்படாதீங்க, வீட்டுக்கு போங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவன் கையும் காலையும் கட்டி ஆத்துல தூக்கி போட்டுருங்க. இல்ல உங்களையே எங்கேயா கொண்டு போய் அடமானம் வச்சிருவான். என் தலை எழுத்து இப்படி ஆகி போச்சு. உலகத்துல யாருக்குமே இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது. பிரமாதம். தெனாலி தெனாலி கிளாவர் கிங் எடுத்து இஸ்பட்ல வைடா. ஏன்டா படுத்துற? ஜாக்கெட் எடுத்து கவுத்து. அப்ப நான் இந்த கார்டு எடுத்து எங்கடா வைக்கிறது? என் நெஞ்சில வைடா வை. ஏய், ஆட்டத்தை சொல்லி கொடுக்குற வேலையில வச்சுக்காத, ஒழுங்கா வீட்டுக்கு போடா. அடுத்த ரவுண்ட்ல எனக்கு ஒரு கை போடுங்கயா. நான் ஒரு ரவுண்டாவது ஜெயிக்காம போனா என் பொண்டாட்டி திட்டுவா. காசு இருந்தா ஆடு. நான் கொண்டு வந்த பணம் எல்லாத்தையும் நீ தான் வாங்கிட்டியே. என் பொண்டாட்டிக்கு தெரியாம பெருங்காய டப்பால இருந்து எடுத்துட்டு வந்தேன். வாசனையான பணம். அதை எப்படியாவது திருப்பி வைக்கலன்னா என்ன கொன்னுடுவா. ஒரு கை போடுங்கடா, காசை நாளைக்கு தரேன். என்னதான் கேட்டாலும் ஆடத்துல கடன் கொடுக்க முடியாதுடா. இந்தியாவே எல்லா நாட்டிலயும் கடன் வாங்கியிருக்கு. எனக்கு கடன் கொடுக்க ஒருத்தம் கூட இல்ல. ஆமா இல்ல, சீட்டாட சுவிஸ் பேங்க்ல லோன் வாங்க முடியும். அண்ணா 100 ரூபாய்க்கு சில்லறை தரீங்களா? என்ன கார்டு வருதோ? ச்சே, அண்ணா 100 ரூபாய்க்கு சில்லறை இருக்கான்னு கேட்டேன். சீட் ஆடும்போது சில்லறை கேக்குற? பணத்தை எப்படி கூட சில்லறைய நான் தரேன். 100 ரூபாய்க்கு போதும்ல? ஏன்டா பிச்சைக்கார மாதிரி கையை நீட்டிக்கிட்டே இருக்க? ஆட்ட முடிச்சிட்டு தரேன். சரி. சீக்கிரம் எனக்கும் ஒரு ரவுண்டு போடுங்க. சீட் ஆட்டிட்டு பையனுக்கு சில்லறையை கொடுக்கணும். அதை எடுக்காத, கிளாவர் போடு. அதான் சரியான கார்டு. கரெக்டான சீட்டை போட்டியா? இதான் முடிஞ்சிச்சு. ஏன்டா அதை போட சொன்ன? ஆட்ட முடியணும்னு தான் அப்படி சொன்னேன். இந்த ரவுண்ட்ல எனக்கும் போடு. 50 ரூபாய் எடுத்துக்கிட்டு 50 ரூபாய கூட 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 கூட. அண்ணா சில்லறை தாங்க. அவசரப்படாதடா, ஆட்டத்தை முடிச்சிட்டு தரேன். உன் பேர் என்ன? விமல்குமார். இல்லடா, நீ முருகன். என் முன்னாடி நிக்கிற பால முருகன். என்னடா ஜோக்கர்? அது எனக்கு ராசியானது. நான் தான் ஜெயிப்பேன். போடுங்க போடுங்க. சான்ஸே இல்ல. ரெமியன் சூட் 100 ரூபா குடுறா. காசு கொடு. கையிலே அடிச்சிருக்கடா. எல்லாம் என் நேரம்டா. 100 ரூபாயும் புடிங்கிட்டியாடா பாவி. மாமா தோத்துட்டீங்களா? ஆட்டத்துல தோத்தது நீதான். 100 ரூபா தான்டா போச்சு. நான் சில்லறை தானே கேட்டேன். சில்லறை எல்லாம் ஒண்ணு இல்ல, போட. அப்ப என் 100 ரூபாய் தாங்க. நீ 100 ரூபாய் யார்கிட்ட கொடுத்த? உங்ககிட்ட. இப்போ அது யார்கிட்ட இருக்கு? இந்த மாமா கிட்ட இருக்கு. அப்பனா அவங்கிட்டே கேளு. மாமா, என்னோட 100 ரூபாய். போய் அந்த ஆள்கிட்ட கேளுடா. மாமா,
நான் நினைச்சேன் ராஜேந்திரா வரும்போது கோட்டும் சூட்டும் போட்டுட்டு வருவார்னே. நம்ம ஊருக்கு வரும்போது வேட்டி சட்டை போட்டு வரதானே நாகரிகம், அதானே நம்மளோட பாரம்பரியம். வர்ற வழியில பேண்ட் ஷர்ட் எல்லாம் கழட்டி பேக்ல வச்சுட்டேன். நம்ம மார்க்கெட்ல கறி கடை வச்சிருக்காரு பஷீர் பாய். மெட்ராஸ்ல ஏதோ டீ கடையில உன்னை பார்த்ததாவும் எச்சல பொறிக்கிட்டு இருந்த நீ அவரை பார்த்ததும் ஓடிட்டேனோ நம்ம ஊர்ல ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஆனா நான் சொல்லிட்டேன் அதெல்லாம் பொய்யா இருக்கும்னு. கோட்டு சூட்டு போட்டு வேலை பாக்குறேன் நீ என்கிட்ட சொல்லிருக்கல. வண்டி நிப்பாட்டு. டேய் நிப்பாட்டு, உங்ககிட்ட தான் சொல்றேன், வண்டி நிப்பாட்டு. என்னாச்சு? என்னாச்சா? போடா லூசு. கோட்டு சூட்டு மட்டும் இல்ல, சில நேரத்துல நான் கோமணம் கூட கட்டுவேன்டா. அதெல்லாம் உனக்கு எதுக்கு? போடா லூசு தாமஸ். நான் ஹோட்டல்ல எச்சில எடுத்துட்டு பொழப்பு நடத்துறேன்னு எவன் சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லடா. நான் ஒன்னும் மத்தவனை ஏமாத்தியோ திருடிய பொழப்பு நடத்தலையே. அதுக்கு என் மேல கோவப்பட்டா என்ன அர்த்தம்? வந்து வண்டியிலே இருப்பா. இல்லடா, இனிமேல் நான் கலெக்டர் ஆனதுக்கு அப்புறம் தான் உன் வண்டியிலே ஏறு. அது சரி. ஆஹா, என்ன இப்பதான் வரீங்களா? இங்க எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ட்ரெயின் லேட் ஆயிடுச்சு தானே? அது இருக்கட்டும், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? வேலை செய்யாம இருந்தா போர் அடிக்கும், அதனாலதான். யாரோட நீ அங்க கொஞ்சிக்கிட்டு இருக்க? வேற யாரோட இல்ல, என் மாமா மகன் கூட தான். யாரு? ராஜேந்திரனா? எனக்கு பேரன் ஆனதுக்கு அப்புறம் தானே உனக்கு மாமா பையனானா? ஏண்டாப்பா, பாட்டிக்கு சுருட்டு கொண்டு வந்திருக்கியா? அது மட்டும் இல்ல, ஒரு பாட்டில் ஸ்காட்சும் கொண்டாந்துருக்கேன். கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாதான் ஒரு வேளை சாப்பாடே கிடைக்குது, இதுல சுருட்டு வேற. நீ கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிப்ப, அந்த பணத்தை மாமா எடுத்துட்டு போய் சீட்டாடி தொலைச்சிருவாரு. என்ன சொல்றது, தெய்வமா பார்த்து கொடுத்த ஒரு வரம். மாமா, என்னோட காசை கொடுத்துருங்க. ஏன்டா என்ன படுத்துற? என்கிட்ட பணம் இல்லடா. மாமா, மாமா காசு இல்லனா வீட்ல சேர்க்க மாட்டாங்க மாமா. அப்படியா? வீட்ல சேர்க்கலனா அனாதை இல்லத்துல சேர்த்து விட்டுறேன். விடுறா. அனாதை இல்லத்துல சேர்ந்தா எங்க அம்மா திட்டுவாங்க. அம்மாவையும் சேர்த்து விட்டுறேன், கவலைப்படாத. மாமா, நீ இன்னும் போலையா? ஐயோ, மாமா ஓடாதீங்க, நில்லுங்க மாமா. மாமா ஓடாதீங்க, நில்லுங்க மாமா. 100 ரூபாய்க்கு 100 கிலோமீட்டர் துரத்திட்டு வரியே, போடா. எஸ்கேப். முடியாது. என்னோட காசை வாங்காம விட மாட்டேன். அம்மா போய் சேர்ந்துட்டானா? ஜனத்தொகையில ஒண்ணு குறைஞ்சது. ஓகே, வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஒரு பீடி அடிச்சா தான் நல்லா இருக்கும். மாமா, யாரா அவன்? என்னோட 100 ரூபாய் தாங்க. நீ இன்னும் சாவலையா? ஐயோ, பாத்து ஏறு. அப்படிதான் பாத்து வா வா வா. மிதோ மிதோ மிதோ. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, தண்ணி அடிச்சிட்டு தண்ணியில விழுந்தா ஒண்ணும் ஆகாது. புரியலையே. இல்ல, இந்த ஆறு மாதிரி உங்க உடம்பும் சுத்தமானதுன்னு சொல்ல வந்தேன். உங்க அப்பனுக்கு ஏத்த சரியான ஜோடி தண்ணி வண்டி. இதுதான் பெண்ணோட ஒரே ஒரு அண்ணன் ராஜேந்திரன். மெட்ராஸ்ல உயர்ந்த உத்தியோகத்துல இருக்கான், ஹோட்டல்ல. நான் கிருஷ்ணமூர்த்தி, கல்யாண மாப்பிள்ள. கல்யாண மாப்பிள்ளையா? யாரு? நானா? கல்யாண மாப்பிள்ள இவன். நான் உங்க அப்பா. ஒரு கட்டிங் அடிச்சிருக்கேன். நேருக்கு நேரா பேசணும்னா இன்னொரு கட்டிங் போடணும். இவன் சரக்கு இருக்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டான். வா வா வா. பாத்து. நிர்மலா, அவங்க எத்தனை பேர் வந்திருக்காங்க? 4-5 பேர் வந்திருக்காங்க. கிளாஸ் எடுமா. எனக்கும் நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி. வா வா வா. நீ மாப்பிளை பார்க்க வேண்டாம்? நானும் பாக்குறேன், நிர்மலாவுக்கு ஜோடியா இருப்பானான்னு. அப்புறம் முடிவு பண்ணலாம். ஓடி ஓடி ஒளியணும். அம்மா, ஊரெல்லாம் ஏமாத்தணும். ஐயோ, என் வீட்லயே சீட் ஆடுறாங்களா? மாமா, என்னோட காசை கொடுத்துருங்க. இங்க வேண்டாம். ஏக்கா கோச்சுக்காதக்கா. இந்த ஆளு யாரு? பொண்ணோட அப்பன். அப்பா இங்க வந்து உட்காருங்க. அங்கெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நம்ம எல்லாரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதானே, சீட்டு கட்டு மாதிரி. எங்க உட்காந்தா என்னடா? அது சரி. ஆமா, ஏன் மூச்சு வாங்குற? ஓடி வந்தீங்களா? நான் வந்து சீட்டு இல்ல சிட் ஃபண்ட் வரைக்கும் போயிருந்தேன். கல்யாணம் வருதுல, செலவுக்கு பணம் வேணுமே. இப்ப இருக்கிற நிலைமை ரம்மி மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் ரம்மி வந்தா செகண்ட் ரம்மி வரதில்ல, ரெண்டு சேர்ந்தா ஜோக்கர் வரதில்ல. மாமா, என்னோட காசை தாங்க. சீட்டு பணம் தானே, நாளை காலையில வா. இப்ப எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். யார் இந்த பையன்? இவன் ரொம்ப நல்ல பையன், 4 சீட்டு போட்டிருக்கான். கெட்டிக்கார பையன். போடா. சீட்டு காசு இல்ல, சீட்டு விளையாட வாங்கின காசு. அது இருக்கட்டும். எப்ப நம்ம முகூர்த்தம்? அதுக்கு கல்யாணம் முடிவு பண்ண உடனே சொல்லுவாங்க. இப்ப பொண்ணு பார்க்கலாம் வந்திருக்காங்க. அப்படியா? நான் அதை மறந்துட்டேன். நல்ல அப்ப. ஆமாமா. என் காசு கொடுங்க, நான் போணும். போடா போடா. எந்த காசுல உனக்கு தர வேண்டியது? சில்லறை தரேன்னு சொல்லி என்கிட்ட இருந்து 100 ரூபாய் வாங்கி சீட்டு ஆனாரு. இப்ப காசை கேட்டா தர மாட்டேங்கிறாரு.
இந்தடா 100 ரூபா. இப்படி கூட நான் கொடுத்துறேன். இல்ல நீயே கொடு. தேங்க்ஸ் அண்ணா. போ. என் பையன் எவ்வளவு செலவானாலும் கவலைப்பட மாட்டான். நீ என்னடா புது பொண்ணு மாதிரி உட்காந்துருக்க? நிமிந்து உட்காரு. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அடக்கம் ஒடுக்கம் மரியாதைனா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு வயசு பொண்ணு எப்படி உட்கார்ந்திருக்கா பாரு. எழுந்துரு. என்னால எழுந்து நிக்க முடியாது. கேட்டீங்களா அவ சொன்னது? உன்னை யார் இப்படி முன்னால வந்து உட்கார சொன்னது? ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது அபசகுணமா வந்திருக்கிய. உன் வீட்லயே இருக்க வேண்டியதானே தரித்திரம் பிடிச்சவன். இவளை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. அவன் இங்கே இருக்கட்டும். அவளுக்கு 2 காலும் ஊனம். பரவாயில்ல ராஜேந்திரா. மாமா அடிக்கடி திட்டும் போதுதான் எனக்கு இது ஞாபகத்துக்கு வரும். இது எனக்கு கடவுள் கொடுத்த வரும். கை கால் இல்லாதவங்களும் வாழ வேண்டாமா மாமா? இவ எங்க சொந்தக்கார பொண்ணு. இந்த ஊர்ல எந்த விசேஷம் நடந்தாலும் இவ இருப்பா. இவளும் இவ பாட்டும் இல்லாம இந்த ஊர்ல எந்த ஃபங்க்ஷனும் நடக்காது. ஆஹா, பாடுமா? பின்ன பட்டுக்கோட்டையிலேயே பெரிய குயிலாச்சே இவ. அப்ப நல்ல பாட்டா பாடு. விசேஷம் நல்லா நடக்கட்டும். பாடு மீனா. நான் பாடிடுவேன். சரி பாடு. அம்மா அம்மா, காடு சேர்ந்தும் ஜோக்கர் வராத மாதிரி ஆயிடுச்சு. அந்த பொண்ணு தேய்ச்சி தேய்ச்சி நடந்து வரதுக்காக இப்படி பண்ணி வச்சிருக்கான். அம்மா அம்மா அம்மா. ரொம்ப கோவமா இருக்க போல இருக்கு என் செல்லம். இங்க பாத்தியா, உனக்காக உனக்கு பிடிச்ச சுருட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ தாண்டா என் பையன். உனக்கு தாண்டா என் மனசு தெரியும். இத நான் உனக்கு எப்படி வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? உனக்கு நல்ல மனசு இருக்கிறதுனால. இல்ல, கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்குடா கடன்லாம் வாங்குற? காசு கொடுத்து வாங்கடா. என்கிட்ட எப்படி பணம் இருக்கும்? வேலை செஞ்சா எனக்கு வலிப்பு வரும்னு டாக்டர் சொல்லிருக்காருல்ல. வேலை செஞ்சாதான் பணம் வரும், வலிப்பும் வரும். நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கும் பிரயோஜனம் இல்லாத தனியா இருக்கிற ஜோக்கர் ஆயிட்டேன். நீ அழாதடா செல்லம். உனக்கு தெரியுமா, என் கையெல்லாம் அரிக்குது. 2 நாள் ஆச்சு சீட்டாடி, சரக்கு கூட அடிக்கல. அங்க பேசும்போது இங்க நாருது. அது 3 நாளைக்கு முன்னாடி அடிச்சது. சரி அதை விடு. இப்போ நான் உனக்கு வாங்கி இருக்கிற சுருட்டுக்கு காசு கொடுக்கலன்னா அந்த பொட்டி கடைக்காரன் என் மானத்தை வாங்கிடுவான். இப்ப என்கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இங்க விக்கிற மாதிரி எந்த பொருளும் இந்த இல்லையா? சுருட்டை வச்சு அப்படியே மூஞ்சில சுட்டுருவேன். குடுக்குற மாதிரி கொடுத்துட்டு காசு கேக்குறியா? இருந்த நிலத்தோட பத்திரத்தையும் கொண்டு போய் அடமானம் வச்சு குடிச்சா அழிச்சிட்டேன். இத பார், இந்த வீட்ல எனக்கும் உரிமை இருக்குல்ல. என் தங்கச்சி கிட்ட பங்கு கேட்டா தருவாளா? அடிச்சு வெளியே அனுப்புவா. நான் வேற உடம்பு சரியில்லாதவன். வெளியில இருக்கிற எதையாவது எடுத்துட்டு போய் வித்துட்டு நான் சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு சுருட்டு மட்டும் வாங்கி தரணும். எடுத்துட்டு போறதுக்கு ஒரு ஐட்டம் இருக்கு, எடுத்துட்டு போவா? என்னடா அது? ஆட்டுக்குட்டி. ஐயோ, அது அந்த வம்புனியோட. அவ ஊரை கூட்டி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவா. நான் தான் எடுத்துட்டு போனேன்னு அவளுக்கு எப்படி தெரியும்? அவளுக்கு தெரியாம தானே நான் உள்ளே வந்திருக்கேன். அது வேணாண்டா. 2 கட்டு சுருட்டு வாங்கிட்டு வந்து தரேன். மாசம் பூரா பிடிக்கலாம். நீ சுருட்டு புடிச்சு வளையமா புகை விடுறத நான் பார்க்கணும். பிடிப்ப இல்ல? என்னாவது பண்ணிட்டு போடா. ஆனா தெரியாம பண்ண. இதெல்லாம் சின்ன விஷயம். எனக்கு மட்டும் லாட்டரி அடிக்கட்டும். உனக்காக இந்த வீடு பூரா சுருட்டா வாங்கி அடிக்கிடுறேன். அத வைடா இங்க. உஷாரா இருக்கிய? இதை வித்தா 1 மாசம் சீட்டாடலாம், குடிக்கலாம். அந்த பொண்ணு இதை பார்த்து பார்த்து வளர்த்துருக்கா போல இருக்கு. வெயிட்டா இருக்கு. என்னடா என்னைய முறைக்கிற? போய் வேலையை பாடுற. இந்த ஆடை எங்க கொண்டு போறீங்க? ஆடா? எந்த ஆடு? இந்த ஆடா? இது பசியால மேனு கத்துச்சா என் மனசு தாங்கல. அதான் புல்லு இருக்கிற இடமா பார்த்து மேய விடலான்னு போறேன். நான் உன் தாய் மாமனாச்சு. அதான் இங்க எல்லாருக்குமே பிரச்சனையே. உனக்கு பிரச்சனைனா என்ன கொன்னுடு. நீ என்ன கம்சனை கொல்ல வந்த கிருஷ்ணனா? என்ன கொல்றா. ரொம்ப பேசாத, கொன்னுடுவேன். என்ன பத்தி தெரியல. சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். இந்த ஆடு பட்டினி கிடந்து சாவட்டும். நாட்டுல நல்லதே செய்யக்கூடாது. காலையிலேயே மாமன் கூட தகராறு ஆரம்பிச்சிட்டியா? நல்ல மாமா. திருடுறது, ஏமாத்துறது, சீட்டு விளையாடுறது, எல்லா ஃப்ராட்தனமும் செய்வார். ஃப்ராட் உங்க அப்பன் தான்டா. என்ன தேடி நீ என் வீட்டுக்கு வந்திருந்தேன்னு சொன்னாங்க. அது மீனாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தல, அது விஷயமா. நீ இப்படி அவசரப்பட்டா எப்படி? எல்லாம் அமைய வேண்டாமா? அது இல்ல தரகரே. பின்ன நிர்மலாவை பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்க. ஆனா மீனாக்கு இன்னும் எந்த வரணும் அமைலியாதான். அப்படின்னா நிர்மலாவும் உன் தங்கச்சியும் ஒண்ணுன்னு சொல்றியா? நீ வருத்தப்படுறதுக்காக நான் சொல்லல. உனக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல. தியாக மனசோட யாராவது வர வேண்டாமா? வந்தாலும் சும்மா கட்டிட்டு போக தயாரா இருப்பானுங்களா? அவங்க கேக்குற பணத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு உன் கையில பணம் இருக்கா? அதுக்கு தேவையான பணத்தை சேர்த்து வச்சிருக்கேன்.
பெரிய ஆளு தான்டா. கல்யாணத்துக்கு தேவையான பணத்தை சேர்த்து வச்சிருக்கியா? அதுல இருந்து ஒரு 100 ரூபாய மாமனுக்கு கூடுறா. 100 ரூபா தான்டா. ஏன் மொத்தமா கொடுத்துற வாயேன்? நான் வேர்வை சிந்தி சம்பாதிச்ச காசு, அதோட மதிப்பு எனக்கு தான் தெரியும். எல்லாத்தையும் சேர்த்து வைடா. அவளை கட்டிக்கிறதுக்கு தேவலோகத்துல இருந்து ராஜகுமாரன் வருவான். நல்ல மாமன். இந்தாங்க, இத வச்சுக்கோங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்றேன். மீராக்குன்னு ஒரு பையன் இனிமேவா பிறக்க போறான். என் வாழ்க்கையில மிகப்பெரிய சந்தோஷமே அவ கல்யாணம் தான். அதெல்லாம் எனக்கு தெரியும். நான் கிளம்புறேன். பெருசா கற்பனை எதுவும் பண்ண வேண்டாம். உன்னோட தங்கச்சியால எழுந்திருச்சு நடக்க முடியாதுன்னு ஞாபகம் இருக்கட்டும். ஒரு கதவை மூடி வச்ச கடவுள் இன்னொரு கதவை நமக்காக திறக்காமலா போவாரு? இவ்வளவு அவசரமா எங்க போறீங்க? சுடுகாட்டுக்கு போறேன். நீ வரியா? நல்ல விஷயத்துக்கு போகும்போது எங்க போறேன்னு கேக்குறிய? போற காரியம் உருப்படுமா? அடுத்த ராத்திரியில வீட்டுக்கு வாங்க. அப்படியே விட்டா மூஞ்சி எகிரி போயிடும். என்னது பையில? பையில 5 கிலோ இஞ்சியும் பஞ்சும் வாங்கிட்டு போறேன். வேணுமா? இஞ்சி பஞ்செல்லாம் எனக்கு வேண்டாம். என்னோட கூஜாவை கொடுத்துட்டு போங்க. மரியாதையா பைய விட்டு. இந்த ஆளோட குடும்ப மானமே போகுது. இன்னும் மாமன மருமகளும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அது குடியா மானங்கட்ட மனுஷன். லெட்டர் உனக்கு தான் வந்திருக்கு. இந்த வயசான காலத்துல உனக்கு ஏன் லவ் லெட்டர் எழுதிருக்கான்? உன் மகன் தான் எழுதிருக்கான். பாசமுள்ள அம்மாவுக்கும் நிர்மலாவுக்கும். அப்பன் செத்துட்டேன்னு நினைச்சிட்டான் போல இருக்கு. நீ உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? இங்க வேலை அதிகமா இருக்கிறதுனால என்னால லெட்டர் எழுத முடியல. பரவாயில்ல, அப்பா மாதிரி இல்லாம நல்லா வேலை பாக்குறான் போல இருக்கு. நிர்மலாவோட நிச்சயதார்த்தத்தை நம்ம சூப்பரா நடத்தணும். ஏன் அப்பா பாத்தியாடி, அவன் என்ன மறக்கல. நல்ல பையன். என் அப்பன் ஒரு திருடன் ஃப்ராடுங்கிறது நான் சொல்லாமையே உங்களுக்கு தெரியும். நான் அனுப்பின பணம் உங்களுக்கு கிடைச்சதா? அவன் உனக்கு பணம் அனுப்பியிருந்தானா? இந்த வீட்டுல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் குடும்ப தலைவனான எனக்கு தெரியும். யார் சொன்னா நீங்க குடும்ப தலைவன்? ரேஷன் கார்டை எடுத்து பாரு. குடும்ப தலைவன் என் பேர் தான் இருக்கும். குடு குடு. தர மாட்டேன். நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். என்ன கொன்னாலும் நான் தர மாட்டேன். குடுக்க. நான் அப்பவே சொன்னல பையில என்னோட கூஜா இருக்கு. என்னது உன் கூஜாவா? இது எங்க அம்மாவோட கூஜா. 4 பேர் முன்னாடி என் மானத்தை வாங்கிட்டல. உன் கால் மட்டும் இல்ல, உடம்பே விளங்காம போயிடும். உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இல்லையே, நீ குடுக்குறிய. நடக்க முடியாத பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறியே. நீ அந்த பொண்ணுக்கு தாய் மாமன் தானே? ஏய் வாய மூடு. நீ வேலையை பார்த்துட்டு போ. இது எங்க குடும்ப விஷயம். பெருசா நியாயம் சொல்ல வந்துட்ட. நீ யாரு? இந்த ஊர் நாட்டாமையா? சாத்தாங்கிட்ட வேத ஓதி என்ன பிரயோசனம்? ஆளாளுக்கு எனக்கு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீ வருத்தப்படாதம்மா. நான் பால் வாங்கின காசை கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தா வச்சுக்கோ. நான் வரட்டா? நல்ல பொண்ணு இல்ல. நான் உங்ககிட்ட பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த மாமா உன்னை ஏதாவது தப்பா சொல்லியிருந்தா என்ன மன்னிச்சிருமா. அந்த கூஜாவை என்கிட்ட கொடுத்துறேன். அப்ப பணத்தை கொடு. இது நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு. இத நான் கொடுக்க மாட்டேன். எங்க அண்ணன் கிட்ட கொடுக்கணும். நான் சொன்னா நீ கேப்பல. அந்த பணத்தை என்கிட்ட கொடுத்துறேன். இல்ல, நான் கொடுக்க மாட்டேன். இப்படி ஏகப்பட்ட பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வையே. உன்னை கட்டிக்க மன்மதன் வருவான். உன்ன மாதிரி ஒரு ஊனமான பொண்ணை கட்டி கொடுக்க மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கான் பாரு, அவனை சொல்லணும். உங்க அண்ணனை தான் சொல்றேன். நீ பிறந்தப்போ உன்னை தூக்கி ஆத்துல போட்டிருக்கணும். போடாம விட்டாங்க. ஒரு ஆட்டத்துக்கு ஆச்சு. இந்த கொடையை பிடி. கொஞ்ச தூரம் தள்ளினதுக்கே 4 நாள் படுத்துருவோம் போல இருக்கு. நீ எப்படிதான் சமாளிக்கிறியோ? எதுக்குடா நீ இவ்வளவு கஷ்டப்படுற? சூளையில வேலை இல்லையா? சூளை வேலை முடிஞ்சாலும் சுமைகள் அதிகமா இருக்குல்ல, சுமந்து தானே ஆகணும். கரெக்ட் தான். அதுக்காக இவ்வளவு கஷ்டப்படணுமா? இவ்வளவு வெயிட்ட இழுக்கிற. இத 2 தடவையா கொண்டு வரலாம்ல? 2 தடவை கொண்டு போய் கொடுத்தாலும் கூலி அதிகமா கொடுக்க போறாங்க. அந்த நேரத்துல நான் இன்னொரு 150 ரூபா சம்பாதிப்பேன். அதனாலதான். நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா உன்னோட உடம்பையும் கொஞ்சம் பாத்துக்கணும்ல. என்ன பண்றது மாமா, மீனாவுக்கு கல்யாணம் பண்ணனா கொஞ்சம் அதிகமாவே செலவாகும்ல. எதிர்பார்க்கிற வரதட்சணை கொடுத்தா என் தங்கச்சியை கண் கலங்காம காலம் பூரா வரவன் காப்பாத்துவான்ல. நம்ம எல்லாருக்கும் மேல ஆண்டவன் ஒருத்தன் இருக்கான்ப்பா. அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான். நீ கவலைப்படாத. என்ன ரொம்ப தூரம் போறீங்களா? நான் நம்ம சொசைட்டி வரைக்கும் போய்கிட்டு இருக்கேன்.
விவசாய லோனுக்கு அப்ளிகேஷன் கொடுத்திருந்தேன். சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. சில பேப்பர்ஸ்ல இவளும் சைன் பண்ணணும். ஆபீசர் கிளம்புறதுக்கு முன்னாடி போகணும். போலாமாம்மா? வரேன்ப்பா. தங்கச்சிக்காக கஷ்டப்பட்டு உடம்பு வீணாக்கிக்காத. எனக்கும் கொஞ்சம் மிச்சமே. எதுக்கு கொஞ்சமா கேக்குற? மொத்தமா உனக்காக தானே. என்னைக்கு நம்ம விஷயம் உங்க அப்பனுக்கு தெரியுதோ அன்னைக்கு இருக்கு நமக்கு சரவடி. எதுக்கு சரவடி? பணக்காரன் பொண்ண கூலி வேலை செய்யறவன் காதலிச்சா விட்டுருவாங்களா? டேய், நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இந்த மாதிரி எல்லாம் பேசாதானே. நீயே தானே சொல்லிருக்க மனுஷங்களுக்குள்ள ஏழை பணக்காரன்னு பாகுபாடு பார்க்க கூடாதுன்னு. பாக்குறேன் போடி. உங்க அப்பா பாக்குறான்ற. ஐயோ, சாயந்தரம் பார்க்கலாம். பரட்டா. எனக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறல்ல, நான் உனக்கு ஒரு பாரம் ஆயிட்டேனா? என்னடா அப்படி சொல்லிட்ட? பின்ன என்ன துரத்துறதுக்கு இவ்ளோ அவசரம்? துரத்துறதா? உனக்கும் வயசாயிட்டே போதில்ல. என்ன கட்டிக்க யார் வருவாங்க? ஏன்டா வரமாட்டாங்க? கண்டிப்பா வருவான். இந்த அண்ணன் கூட்டிட்டு வருவான். எல்லாம் உன்னோட ஆசை, நடக்காத ஆசை. இனிமே இந்த மாதிரி பேசாத. கண்டிப்பா நடக்கும். கடவுள் என் தங்கச்சிக்காக நல்ல மாப்பிள்ளையை கொடுப்பான். இங்கதான் நிறுத்து. டேய் போங்கடா, போங்கன்னு சொல்றல. போங்க 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 வாங்க. வீடு எங்கயா இருக்கு? தோ இதான். என்ன திடீர்னு சொல்லாம கூட்டிட்டு வந்துட்டாரு. மீனாமா, என்னன்னா? மீனா, உன்னை பாக்குறதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களா வந்திருக்காங்க. என்ன பார்க்கவா? உன்னை பார்க்கதான். சீக்கிரம் ரெடி ஆயி வா. 3 காஃபி கொண்டு வந்துரு. சரி. வாங்க உட்காருங்க. வாங்க. இந்த சம்பந்தத்துல நீ எந்த குறையும் என்ன சொல்ல முடியாது. நல்ல சம்பந்தம். நான் பேசிதான் கூட்டிட்டு வந்திருக்கேன். அங்க தெக்கால ஒரு வீட்டுக்கு போயிருந்தோம். ஆனா எங்களுக்கு அந்த பொண்ணு சுத்தமா பிடிக்கல. எங்க பையனுக்கு ஜோடியா எந்த பொண்ணும் அமையல. வீணா ஆட்டோவுக்கு செலவு பண்ணதான் மிச்சம். என்னத்த சொல்ல, எல்லாம் இந்த ஆளால வந்த குழப்பம். நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணியா? எதுக்கிட்ட எங்களை அங்க கூட்டு போன? அங்க அப்படி ஆகும்னு எனக்கு என்ன தெரியும்? ஏண்டா, எங்களை பத்தின எல்லா விவரத்தையும் சொல்லிட்டு தான் நாங்க நீ கூட்டு போயிருக்கணும். வர்றா. நான் அப்படி இல்ல, எல்லாத்தையும் மனசு விட்டு சொல்லிடுறேன். ஆரம்பத்துல கேட்கறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா போக போக புரிஞ்சுக்குவாங்க. இவன் என் பையன் தினேஷ்குமார். கூலி வேலை செஞ்சாலும் 4 பேர் வேலை ஒருத்தனே செய்வான். ஏகப்பட்ட வரன் வந்ததுதான், ஒண்ணு கூட ஒத்து வரல. காரணம், இவன் கூட பிறந்த ஒரு தங்கச்சி இருக்கா. அவளுக்கு ஒரு காலு ஊனம். ஒரு காலு ஊனமான பொண்ணுக்கு கல்யாண செலவு எவ்வளவு ஆகும்னு அப்பதான் தரகர் சொன்னாரு. இங்க 2 காலு ஊனமான பொண்ணு இருக்கான்னு. அப்பா என்ன சும்மாறா? அப்ப பணம் நிறைய சேர்த்து வச்சிருப்பீங்க போல இருக்கு. கால் மட்டும் இல்ல, தலையே இல்லைனாலும் பிரச்சனை இல்ல. 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா என் பையன் உன் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டுவான். இந்தாங்க காஃபி. பேரு மீனா தானே? ஆமா. நல்லா பாடுவேன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆஹா, அப்ப எங்க பொண்ணை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்க. என் தங்கச்சி கூட உங்கள மாதிரி ஊனம்தான். ஊனமா இருக்கவங்கள பார்க்கும்போது ஒரு பாசத்தோட பார்ப்பேன். எங்க வீட்டு வழியா தான் நீங்க மார்க்கெட் போவீங்க. ஊனமானவங்களோட மனச புரிஞ்சு நடந்துக்க கூடிய பையன். இந்த கல்யாணத்தை நம்ம நடத்தி முடிக்கலாம் முத்து. நடத்தி வைக்கிறதுல எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல. ஆனா பணத்துல 1 பைசா நான் குறைக்க மாட்டேன். மத்தபடி நகை நட்டெல்லாம் உங்க அந்தஸ்துக்கு ஏத்தபடி செஞ்சிடுங்க, அவ்வளவுதான். ஒரு லட்ச ரூபாய் இப்ப என் கையில இல்ல. அப்படி இப்படின்னு சேர்த்து பார்த்தாலும் ஒரு 25,000 ரூபாய் தரும். அதுக்கு மேல ஒரு 10-15,000 கடன் வாங்கியதை தந்துடுறேன். ஆனா அதுக்கு மேல ரொம்ப கஷ்டங்க. சம்பாதிக்கிறதுலாம் என் வைத்திய செலவுக்கு சரியா போயிடுது. சேர்த்து வைக்க முடியல. மீதி பணத்தை ஒரு 2 வருஷத்துல எப்படியாவது கொடுத்துறேன். எந்தரா? ஏய் எந்திரங்கறல.
உன்னதான் உதைக்கணும். அனாவசியமா ஆட்டோக்கு காசு கொடுக்க வச்சிட்டியே. அண்ணே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசிக்க வேண்டியது ஒண்ணு இல்ல. நடக்கவே முடியாத ஊனமான ஒரு பொண்ணுக்கு வரதட்சணை 1 லட்சம் தானே கேட்டேன். அது ஒரு பெரிய தொகையா? வாடா போலாம். என்னடா நிக்கிற, போடா. மாப்பிள்ள தர்றானா மாப்பிள்ள? காசு இருக்குன்னு நீ சொன்னப்ப நான் நினைச்சேன். வேண்டாம். என் தங்கச்சிக்கு மாப்பிள்ள பாருங்கன்னு உங்ககிட்ட கேட்டதுக்காக இந்த மாதிரி பணத்தாசை பிடிச்சவங்க எல்லாம் என் வீட்டு வாசல்ல கொண்டு வந்து நிறுத்தாதீங்க. யோ தரகரே வாயா. பரவாயில்லண்ணா, எதுக்காக நீ நடக்காத கனவுல காண்ற? நடக்கும்டா, நடக்கும். கண்டிப்பா உனக்கு கல்யாணம் நடக்கும். அதுதான் ராஜேந்திரனோட மனசு. அது நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா என் பையனை நல்லா வளர்த்திருக்கேன். டே முத்து, வெளியே வாடா. வாடான்றல்ல. என்ன? நீ உன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணணும்னு மாப்பிள்ள பார்த்துக்கிட்டு ஊர் ஊரா அலையறல்ல. ஆனா என்னாச்சு? உன் தங்கச்சியை கட்டிக்கணும்னா தியாக மனப்பான்மை உள்ள ஒருத்தன் வேணும்டா. அதுக்கு என் பையன் இருக்கான். இந்த லெட்டரை படிச்சா உனக்கே தெரியும்டா என் பையனோட பரந்த மனசு. என்ன லெட்டரு? நம்ம பையன் மீனாவை கட்டிக்க சம்மதம்னு சொல்லி லெட்டர் எழுதிருக்கான் பாரு. அம்மா மகமாயி, இத பத்தி அவன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. அவன் என்னோட பையன்டி, சொல்ல மாட்டான், செஞ்சு காட்டுவான். அந்த ஆண்டவனே அனுப்பின மாப்பிள்ள. ஆனா அவனை பெத்தது நாங்க தான்டா. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்க, உன் தங்கச்சியை கட்டிக்கிறதுக்கு என் பையன் சம்மதிச்சுட்டான்டா. அதை நினைச்சா பெருமையா இருக்கு. ஆனா அவன் மட்டும் முடிவெடுத்தா போதுமா? அவனோட அப்பா அம்மா நாங்க இருக்கோம்ல, நாங்களும் சம்மதிக்கணும். ஆமா, உன் முடிவு என்ன? முதல்ல எனக்கு இப்படி ஒரு ஆசை இருந்தது. நம்ம வீட்டு பொண்ணுதானே அவ. இதை எப்படி அவங்கிட்ட சொல்றதுன்னு நான் தயங்கிட்டு இருந்தேன். எனக்கு முழு சம்மதம். எனக்கு 100% சம்மதம் இல்ல. 1000% சம்மதம். ஆமா, நீ எதுக்கு அழற? சந்தோஷத்துல. சந்தோஷம் எல்லாருக்குமே இருக்கும். ஆனா நிர்மலாவை பத்தி யோசிச்சாதான். என்ன மாமா? இல்ல, ராஜேந்திரன் வந்ததும் இவ கல்யாணத்தை பண்ணலாம்னு நினைச்சேன். அவனுக்கு வரதட்சணையா வாங்குற பணத்துல இவ கல்யாணத்தை முடிச்சிடலான்னு பார்த்தேன். அது முடியாத போல இருக்கு. நீங்க எதுவும் கவலைப்பட வேண்டாம் மாமா. என் தங்கச்சிக்காக கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சிருக்கேன். இனிமே அது எல்லாமே அவளுக்கு தானே. அப்படியா? அப்போ உன் இஷ்டம். முத்து சொன்ன சரிதான். இவன் பணம் ராஜேந்திர பணம்னு வித்தியாசம் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான். ஆமா. யாருக்குடா சுசி இங்க கல்யாணம்? உனக்குத்தான். நம்ம ராஜேந்திரன் மீனாவை கட்டிக்க போறான். என்ன மீனா, கனவு காண்றியா? ஆமா, இதெல்லாம் நடக்குமா? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. கடவுள் உன் கூட இருக்காரு. உன் கஷ்டம் எல்லாம் தீந்துரும். என்னோட கஷ்டமா? அது இந்த ஜென்மத்துல தீராது. ஆனா நீ எங்க அண்ணனோட சந்தோஷத்தை பாத்தியா? இவ்ளோ சந்தோஷமா இருந்து நான் பார்த்ததே இல்ல. இந்த சாப்பிடு. ஜோசப் அண்ணே, இந்தாங்க. மிட்டாய் கொடுத்தே முடிச்சிடுறியா முத்து? கல்யாணத்துல அமக்கலம் பண்ணிடலாம், விடுங்கண்ணே. ஆமா, கல்யாண தேதி எப்போ வச்சிருக்கிற முத்து? தேதி முடிவு பண்ண மாப்பிள்ள வரணும்ல. எப்படி இருந்தாலும் மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நீ சொல்லிட்டான். இதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும்? சொல்ல மறந்துட்டேன். என்ன? அடுத்த வாரம் பெரிய பந்தல் போடணும். ஊரே பார்த்து அசந்து போற மாதிரி பெரிய பந்தலா போட்டு கொடுத்துருங்கண்ணே. அதுக்கு என்ன, போட்டுருவான். சரிங்கண்ணே, சூழல் வேலை இருக்கு. எப்படியோ அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கிடைச்சதுல்ல, அது போதும். ஆமாங்க, இந்த காலத்துல யாராவது மனசு வந்து இந்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணுவாங்களா? ராஜேந்திரனுக்கு பெரிய மனசு. ராஜேந்திரனுக்கு பெரிய மனசு இல்ல, முத்து அதிர்ஷ்டக்காரன். அவனோட உழைப்புக்கும் பிரார்த்தனைக்கும் கிடைச்ச பலன் இது. என்னம்மா இது? நல்லா சாப்பிடுங்கப்பா. கல்யாணம்னு சொன்னதும் முத்து சந்தோஷப்பட்டதை பார்க்கணுமே. முத்துவுக்கு மட்டும்தான் சந்தோஷம் நினைச்சீங்களாப்பா? வேற ஒருத்தருக்கும் இருக்கு.
சீக்கிரம் போடுறா. நான் சீட் ஆடுறது பணம் சம்பாதிக்கிறதுக்காக இல்ல, சும்மா ஒரு ஜாலிக்கு தான். பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். இந்தா ஃப்ளவர் ஜாக் வேணும்னா எடுத்துக்க. ஐயோ, இது முத்து கொடுத்த காசு போல இருக்கு. சுஷில் மாமா எவன்டா அவன்? நீயா? வாடா, ஒரு கை போடுறியா? நான் பணம் கொடுக்குறேன். இது முத்து கல்யாணத்துக்கு கொடுத்த காசு தானே? கல்யாணத்தை எப்ப வேணா பண்ணலாம்டா, ஆனா சீட் ஆடுறது தான் முக்கியம். அடிச்சிட்டோம்ல. அவன் ரத்தத்தை வேர்வையா சிந்தி சம்பாதிச்சது. இப்படி சீட்டாடி அது வீணாக்காதீங்க. போடாடே, நீ போடுற. நேத்து போன மனுஷன் எங்க போய் தொலைஞ்சதோ? சீட்டாட வேற எங்க? முத்துகிட்ட இருந்து பணம் வாங்கிட்டு போனாரு. அட கடவுளே, எல்லா பணமும் காலி ஆயிருக்கும். என்ன பண்ண போறேன்னு தெரியல. நான் அடிச்சிட்டேன்ல. சுத்தம். இந்த புடி எல்லாமே போயிடுச்சு. எந்திரிச்சு வீட்டுக்கு போடா. டேய், ஒரு 100 ரூபா கொடு, ஆடி. சீட் ஆடுறதுல கடன் கிடையாது. டேய், எனக்கு கடன் கொடுக்க எவனுமே இல்லையா? மனசாட்சியே இல்லையாடா உங்களுக்கு? எனக்கு எவனும் தேவையில்லடா. இந்தாங்கடா, இந்த வேட்டியை வச்சு ஆடுறேன். ஒரு ஆட்டத்துக்கு இது போதும்டா. 100 ரூபாய்க்கு தேராது, இருந்தாலும் ஒரு ஆட்டம் ஆடிக்க. சொல்லிட்டான்ல, போடுற. நான் விட்டது 5000, எடுக்க போறது 5000. 10,000தோட தான்டா வீட்டுக்கு போவேன். போடுங்கடா, சீட்டை போடுங்கடா. நீ இவ்ளோ சந்தோஷமா இருக்கிறத நான் இப்பதான் பாக்குறேன். உண்மைதான். மனசுல இருந்து ஒரு பாரம் இறங்கிடுச்சு. நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச ஒரு கனவு இன்னைக்கு நினைவாயிடுச்சு. இதுக்கு மேல எனக்கு எதுவும் வேண்டாம். அடக்கடவுளே, அப்ப நானும் வேண்டாமா? மீனா கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் என்னைக்குமே அஸ்வதி தான். உன்னோட அப்பா அம்மா மட்டும் இல்ல, இந்த உலகமே எதிர்த்து வந்தாலும் உன்னை நான் இழக்க மாட்டேன். என் பிரார்த்தனையை கடவுள் நிறைவேத்திட்டாரு. மீனாவோட கல்யாணம் நடக்கலனா நம்ம கல்யாணமும் நடக்காதுல. நீ எப்போ என் மனசுல தான் இருக்க. ஆனா வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னா மீனாவோட கல்யாணம் நடக்கணும்ல. அவளை கரை சேர்க்கிறேன்னு சொல்லி என் அப்பா அம்மா கிட்ட வாக்கு கொடுத்துருக்கேன். ஆண்டவன் அவளுக்கு ஒரு குறைய கொடுத்தாலும் அவ ரொம்ப அதிர்ஷ்டசாலிதான். அதோ அங்க பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி சாப்பாடு அதுன்னு அமக்கலம் பண்ணிட்டான். இங்க பாடுறா, லெட்டர் வந்தது பின்னாடி ஆள் வந்துருச்சு. என்ன இருந்தாலும் உனக்கு பெரிய மனசுப்பா. சும்மா சொல்லக்கூடாது. மனுஷன்னா நீதான்ப்பா. இந்த காரியத்தை நீ பண்ணினா உனக்கு கோடி புண்ணியம்பா. கல்யாண காரியம் தானே, வேற என்ன? எங்க வீட்டு பொண்ணு கல்யாணத்தை நான் தானே நடத்தணும். இது என்ன பெரிய விஷயம்? பெரிய விஷயம் தான். இதை விட பெரிய விஷயம் வேற என்ன இருக்கு? நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்துல நடக்கும். எல்லாம் கடவுள் பாத்துக்குவார். நீ சொல்றது வாஸ்தவம் தான். கால் இல்லாத ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு மனசுல நினைச்சியே, அதுவும் கடவுள் செயல் தான். மீனாவை பத்தியா சொல்றீங்க? பின்ன யார பத்தி பேசணும்னு நினைச்சேன்? அவளுக்கு கல்யாணமா? வேணாம், நீ ஒன்னும் மறைக்க வேணாம். இந்த விஷயம் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். என்னமோ நமக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாது மாதிரி நினைச்சு. இப்பதான் வரியா? இந்த வாட்டியும் ட்ரெயின் லேட் ஆயிருச்சு. சந்தோஷமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் உயிரையே கொடுத்தலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு உனக்கு நல்ல மனசு. எல்லாருக்கும் என்னாச்சு? எனக்கு எதுவுமே புரியல. இந்த ஊர்லயே திருவிழா நடந்த மாதிரி. என்ன சொல்ற? நீ மீனாவை கல்யாணம் பண்ணிக்க போறது இந்த ஊர்ல எல்லாருக்கும் சந்தோஷம். உங்க அப்பா நீ அனுப்பின லெட்டரை மைக் இல்லாமலே ஊருக்கே படிச்சு காட்டினாரு. லெட்டரா? ஆமா. என்ன? நான் யாருக்கு லெட்டர் அனுப்புனேன்? மாமாவுக்கு. நீதான் எழுதுனல்ல, மீனாவை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு பூரண சம்மதம்னு. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. என்ன காப்பாத்திக்கிறதே நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அப்புறம் ஊனமான ஒரு பொண்ணை வச்சு நான் எப்படி காப்பாத்துறது? என்ன டென்ஷன் பண்றதுக்காக தமாஷ் பண்ணலையே. உண்மையை சொல்லு, மீனா உனக்கு பிடிக்கல? பிடிக்குங்கிறதுக்காக ஊனமான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வாழ்க்கை பூரா கஷ்டப்பட சொல்றியா? என்ன தவிர அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா? பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தவா பாக்குறீங்க? இன்னொரு முறை என் தங்கச்சி ஊனமானவன் சொன்ன உன்னை வெட்டி பொலி போட்டுருடா. உன்ன மாதிரி துரோகில சும்மா விட கூடாது. எவன்டா அவன் என் வீட்டு வாசல்ல தகராறு பண்றது? டேய், விடுற அவனை. இவன் வந்துட்டானா? அங்கே நில்லு. நீ என்ன கூப்பிட்டியாடா? மீனாவை கல்யாணம் பண்றதுக்கு சம்மதம்னு நான் உனக்கு லெட்டர் எழுதுறேனா? லெட்டரா? என்ன லெட்டர்? எனக்கு எதுவும் தெரியாதே. தெரியாதா? நீதானே இவன் எழுதுனத சொல்லி ஒரு லெட்டர் கொண்டு வந்து மீனா மனசுல ஆசையை வளர்த்த. அவ கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த மொத்த பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டே. நான் எந்த பணத்தையும் வாங்கலையே. அது சரி, பணம் என்னடா பெரிய பணம்? உன் தங்கச்சியை காட்டுறதுக்கு எந்த மடப்பையடா வருவான்? நீ ஆசைப்பட்டதெல்லாம் எதுவும் நடக்காதுடா.
துரோகி உன்னை கண்டு துண்டமா வெட்டி போடலாம் யாத்திரை அடங்காதா ஐயா யாராவது காப்பாத்துங்க அண்ணா வேண்டாண்ணா அண்ணா விடு அண்ணா வேண்டாண்ணா அண்ணா வேண்டாம் அண்ணா விட்டுரு அண்ணா விட்டுருண்ணா அண்ணா விடு வேண்டாண்ணா வேண்டாம் நீ அழுவாதுடா பணம் போனா போட்டுண்டா என் உயிரை கொடுத்தாது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்டா எனக்கு கல்யாணமே வேண்டாண்ணா என் அண்ணனை எப்பவும் பார்த்துட்டு இருந்தா போதும் இப்ப சந்தோஷமா இந்த அளவுக்கு கொடுமை அனுபவிக்கிறதுக்கு இந்த சின்ன வயசுல இந்த பொண்ணு என்னடா பாவம் பண்ணா நான் வேர்வைய ரத்தமா சிந்தி சம்பாதிச்ச காசுராது அதை எடுத்துட்டு போய் தொலைங்க ஆனா என் தங்கச்சி கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தா நான் மிருகமாயிடுவேன் இன்னைக்கு சொல்றேன் உன் பையன் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி என் தங்கச்சி கல்யாணம் நடக்கும் இது முத்தோட சவால்டா எதுக்காக கடவுளே என்னை இப்படி சோதிக்கிற என்னை எல்லாரும் பரிகாசம் பண்றதுக்கா என்ன உயிரோட வச்சிருக்க கிருஷ்ணா குருவாயூரப்பா எல்லாரையும் ஈஸ்வரன் காப்பாத்துவா நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்க அருள் புரிவா பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களையும் பகவான் முன்கூட்டியே கட்டம் போட்டு கட்டி வச்சுட்டான் அந்த கட்டத்துக்குள்ள அடங்குறது தான் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் எப்படி நன்றி சொல்றதுன்னு தெரியல சாமி. அம்மா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 4 வருஷமா படுக்கையிலே இருந்தாங்க. சாமி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு பெரிய மாற்றமே ஏற்பட்டுச்சு. எல்லாம் அவன் செயல். சாமி, அதான் நான் சொன்ன பொண்ணு. வாமா, பக்கத்துல வா. உன் பேர் என்னம்மா? மீனா. நல்ல பேரு தான். பகவான நீ எவ்வளவு பிரார்த்திச்சாலும் அவர் என்னவோ உன்னை சோதிச்சுக்கிட்டே தான் இருக்கார். குழந்தைய கூட்டிட்டு போங்க. அப்பா, மீனாவை கீழே போய் விட்டுட்டு வரேன். போமா. இவளோட காலை சரி பண்ண முடியுமா சாமி? இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. எல்லா வருஷமும் கோவில் திருவிழாவில் இவ பாட்டு இல்லாம இருக்காது. இவளுக்காக உயிரே கொடுக்க தயாரா இருக்கான் இவன் அண்ணன் முத்து. அவ கால குணமாறதுக்காக நிறைய பணம் செலவு பண்ணி. கடவுள் மனசு வைக்கலன்னா எந்த காரியமும் நடக்காது. அம்மா மகமாயி, நான் தினமும் கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனா கடவுள் தான் கருணையே காட்டல. கடைசி வரைக்கும் நான் இப்படியே இருந்து சாக வேண்டியதுதான். சும்மா இரு மீனா, ஏதாவது நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பேசாத. ஆண்டவன் உனக்கு நல்லதுதான் செய்வான். எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. என்னை பார்த்து மத்தவங்க வருத்தப்படும் போதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. எதுக்கு கஷ்டப்பட்டு படி இறங்கி வந்த? நான் வந்து தூக்கிட்டு வந்திருப்பல. எல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தான் இல்லையா அஸ்வதி? மீனாவை கூட்டிட்டு வந்துட்டு வெளியே இருந்தா எப்படி? நீ கோயிலுக்குள்ள வந்திருக்கலாம்ல. நம்மள மாதிரி ஏழை பழையங்களாம் கடவுளை வணங்குறதுனால ஒரு பலனும் கிடைக்க போறது இல்ல. அப்புறம் எதுக்கு கோயிலு குளம்லாம்? அண்ணன் கோவிலுக்கு வராததுக்கு காரணம் அது இல்ல. அண்ணனுக்காக பிரார்த்தனை பண்ண வேற 2 பேர் இருக்காங்களே. என் தங்கச்சியை தவிர எனக்காக வேற யார் வேண்டிப்பா? இல்லையா அஸ்வதி? எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியும். இப்ப குங்குமம் வச்சாலு. போடி வாயாடி. அஸ்வதி வரலையா? நான் அப்பா கூட வந்துறேன். குப்புசாமி என்ன சொல்லுப்பா. சூப்பரா 2 டீ போடுங்க பார்க்கலாம். இது என்ன புக்கும் கையுமா? காலேஜுக்கு போறியா? நானா படிக்கிறதா? இப்பெல்லாம் மீனாவுக்கு இதான் பொழுதுபோக்கே. சாப்பிடலனா கூட பரவாயில்ல, 2 கதை புக் வாங்கிட்டு போல வீட்டுல பூகம்பமே வெடிச்சிரும். படிக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அறிவு வளரும். இது யார் எழுதுற கதை? ராஜேஷ்குமாரா? இல்ல, மைக்கேல் ஜாக்சன். தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் கீச்சிருவாரு. அவனுக்கு பொறாம. ஓஹோ, 2 பேரும் இங்கதான் இருக்கீங்களா? உன்னை நான் எங்கெல்லாம் தேடுறது? எதுக்காக என்ன தேடினீங்க? விஷயம் இருக்கு. நீ உன் தங்கச்சிக்காக எத்தனையோ ஆஸ்பத்திரிக்கு போய் எவ்வளவு பணத்தை செலவு பண்ணிருக்கல்ல? பின்ன ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண பணம் மட்டும் இருந்திருந்தா அந்த கோயம்புத்தூர் மாப்பிளைக்கு கேட்ட பணத்தை கொடுத்து தங்கச்சியை கட்டி கொடுத்துருப்பேன்ல.
எது எப்படியோ இன்னொரு ட்ரீட்மெண்ட்டும் கொடுப்போம். நம்ம கிருஷ்ணன் கோயிலுக்கு ஒரு சாமியார் வந்திருக்காரு. எல்லா நாட்டுக்கும் போயிட்டு இப்ப இங்க வந்திருக்காரு. பாக்குறதுக்கு சித்தர் மாதிரியே இருக்காரு. அவர் வைத்தியம் பண்ணா எல்லா நோயும் சரியாயிடும்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆமாப்பா, நம்ம கடையில வந்த ஆளுங்களும் சொன்னாங்க அந்த சாமி பெரிய மந்திரவாதின்னு சொன்னாங்க. அப்படின்னா நம்ம மீனாவை கூட்டு போய் காமிக்கலாம்ல. மீனா வந்தா சாமியாரையும் பாத்துட்டா. மீனா எங்க பார்த்தா? கோயில்ல தான் அவளை பத்தி விவரமா சொன்னேன். அப்போ அவர் எதுவுமே சொல்லல. இன்னைக்கு காலையில தான் அவர் என்ன கூப்பிட்டு அவளுக்கு வைத்தியம் பண்ண முடியும்னு சொன்னாரு. அப்போ தங்கச்சி அவர்கிட்ட கூட்டிட்டு போய் காட்டலாம். அதுக்காக தானே நான் வந்திருக்கேன். நானும் கூட வரேன். சரி வா. இருங்க இருங்க, டீ குடிச்சிட்டு போங்க. சாமியார்கிட்ட போய் காட்டுறதுனால மட்டும் அவன் 4 காலில் நடந்துட போறா? அதுக்கு மட்டும் காசு கொட்டி கிடக்கு. எனக்கு ஒரு சுருட்டு வாங்கி கொடுக்க அவங்கிட்ட காசு இல்ல. எனக்கு எல்லாம் நல்லா தெரியுது. கொழ கொழ நல்லா கொழ, நல்லா சேர்த்து கொழ. நீ என்னதான் குழைச்சு கொடுத்தாலும் அவ ஒண்ணும் நடக்க போறது இல்ல. பாட்டி கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா? சித்தர் இப்ப வந்துருவாரு. உள்ள சொன்னா உடம்பு எரியும். பெரிய வைத்தியரா இருந்து மட்டும் பிரயோஜனம் இல்ல, கைராசி வேணும்ல. இந்த சாமியார ஆண்டவன் தான் அனுப்பி வச்சிருக்கணும். இவர் வைத்தியம் பார்க்க கை வச்சா போதும், நோயில படுத்தவங்க கூட எழுந்து குடு குடுன்னு ஓடுவானா அப்படின்னு ஊர் சொல்லுது. பட்டணத்துல ஒரு பணக்காரருக்கு வந்த வியாதிய ஒரே மாசத்துல குணப்படுத்திட்டாராம். அந்த அளவுக்கு பெரிய வைத்தியரா. இது எல்லாமே சித்தர்களுடைய வேலைதான். அதனாலதான் இவரையும் சித்தன்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம மீனாவை சித்தர் எப்படியாவது எழுந்து நடக்க வச்சிருவாரு இல்லமா? நடக்க வைப்பாருன்ற டவுட் வேணாம், நிச்சயமா எழுந்து நடப்பா. இவ்வளவு பணம் எதுக்கு முத்து? இன்னும் என்ன கஷாயம் மருந்தெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லிருக்காரு. எல்லாத்தையும் சித்தர் பாத்துப்பாரு. கோவில் பக்கத்துல இருக்கிற ஒரு வீட்டுல எல்லா ஏற்பாடும் நடக்குது. அம்மா தாயே, அவ நல்லபடியா எழுந்திருச்சு நடக்கணும். அம்மா மகமாயி, கால்ல என்ன தடவிருக்க? இத நீங்க தினமும் அவளுக்கு பண்ணணும். அதுதான் குணமாகறதுக்கு வழி. மத்ததெல்லாம் அவன் கையில. உங்க காலடி எங்க வீட்டுல பட்டதே நாங்க செஞ்ச பெரிய பாக்கியம். என் தங்கச்சி நடப்பான்னு நாங்க முழுசா நம்புறோம். உன் தங்கச்சியும் அதே தான் சொன்னா. நம்பிக்கை இருந்தா எந்த காரியத்தையும் சாதிக்கலாம். அப்போ நான் போயிட்டு வரேன். நானும் உங்க கூட வரேன் சுவாமி. வா. நான் சீக்கிரம் எழுந்திருச்சு நடந்துருவேல கடவுளே. நான் நேத்து கோவில்ல வச்சு மனசு கஷ்டமா இருந்ததுனால என்னென்னமோ பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு கடவுளே. அதனாலதான் என் நோயத்திக்க ஒரு சிதற அனுப்புனியோ. எப்படி இருந்தாலும் நீ என்ன கைவிட மாட்டேன்னு எனக்கு தெரியும். சாமி எனக்கு தந்த சுருட்டு ரொம்ப நல்ல சுருட்டு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் பூமியில இருந்தேன்னா ஆகாசத்துல இருந்தேன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஒண்ணு தரீங்களா? இந்த ஒரு கட்டு சுருட்டு. சுவாமியே சரணம். கிருஷ்ணா, கடவுளை நல்லா தியானம் பண்ண. அந்த பகவான் உனக்கு எல்லா சுகங்களையும் தருவான். இந்த சாமி அந்த சாமியே தான். ஒரு தடவை இழுத்த உடனே சொர்க்கமே தெரியுது. இப்ப நான் இங்கேருந்து மெதுவா ஆகாசத்துக்கு போறேன். ஆகாசத்துக்கு யார் அது கீழே? சுசீலாவா? வேணும். இன்னும் நான் அப்படியே மேல மேல போறேன். விடு
வெட்ரா, தைரியம் இருந்தா விட்டு. நீ நினைக்கிற சாதாரண ஆள் இல்ல இந்த சித்தன். இன்னைக்கு உன்னை இங்கேயே குடி தோண்டி புதைக்கிறேன்டா. வாடா, வெட்ரா வெட்ரா.
இவளால இவங்க அண்ணனுக்கு தான் பெரிய கஷ்டம். ஜெயில அச்சடிச்ச சோறும் அவுன்ஸ் குழம்பும் தின்னுகிட்டு இருக்கான். எல்லாம் அவன் நேரம். தலையெழுத்த மாத்த முடியுமா? என்ன பண்றது? போ போ. ஆர்டர் ஆர்டர். யூ மே ப்ரொசீட். யுவர் ஆனர், 2 காலம் ஊனமாகி எழுந்து நடக்கக்கூட முடியாத தன் சொந்த தங்கையோட நோயை குணப்படுத்துறதுக்காக தான் உயிரை கூட கொடுக்க தயாரான அந்த முத்து, தங்கச்சி மேல அவ்வளவு பாசமா இருந்த இந்த முத்துவை நைஸா பேசி ஏமாத்தி அவ வீட்டுக்குள்ள பூந்து அவளுக்கு சிகிச்சை அளிக்கிறேன்னு சொல்லி அவங்கிட்ட இருந்த பணத்தை எல்லாம் பறிச்சுக்கிட்டு கடைசியில கொஞ்சம் கூட மனசாட்சியோ ஈவிரக்கமோ இல்லாம இந்த பாவப்பட்ட பொண்ணோட கற்ப சூறையாட முயற்சி செய்த நொட்டோரியஸ் கிரிமினல் சித்தன் என்கிற பார்கவனோட எல்லா விவரங்களும் கோர்ட்டார் முன்பு ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கிறேன். மூன்று கொலை வழக்குகள் மட்டுமல்லாமல் பல்வேறு வழக்குகளில் சம்பந்தப்பட்டவன் தான் இந்த பார்கவன். கோவில்களே இவனுடைய மறைவிடங்கள். அடையாளம் கண்டு கொள்ளாமல் இருப்பதற்காகவே தான் இந்த காவி உடை. நீயும் உள்ள போக வேண்டியதானே? யுவர் ஆனர், ஒரு வழக்கறிஞரை கூட வைத்துக்கொள்ள இயலாத எனது கட்சிக்காரருக்காக ஊனமுற்றோர் நல சங்கம் தான் இந்த வழக்கை எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இந்த சாட்சி கூண்டில் நிற்கும் இந்த பாவப்பட்ட பெண்ணுக்கு தாங்கள் தயவு செய்து இரக்கம் காட்ட வேண்டும் என்றும் குற்றவாளி கூண்டில் நிற்கும் முத்துவை விடுதலை செய்ய வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். That's all, Your Honor. உன் தரப்புல சொல்றதுக்கு ஏதாவது இருக்காமா? எங்க அண்ணன் பாவம். எங்க அண்ணனை வெளியில விட்டுருங்க. இந்த வழக்கின் தீர்ப்பை வருகிற 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கிறேன். வாமா. கொஞ்சம் வழி விடுங்க. டிக்கெட் எடுக்க காசு வச்சிருக்கியா? பெருசா முறைக்கிற. ஏன்பா டிக்கெட் எடுத்துட்டியா? எங்க இருந்து எடுக்கிறது? பணம் வேணாமா? 5 பஞ்சாயத்து யூனியன். நீங்க பண்ண தப்புக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தா மட்டும் போதுமா? நீங்க தானே இந்த பிரச்சனைக்கே காரணம். நானா? நான் என்ன பண்ண? நல்லா கேட்டீங்களே. நீங்க தானே இந்த பொண்ணோட காலை சரி பண்றதுக்கு ஒரு போலீஸ் சாமியாரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தீங்க. அவன் இவ்வளவு மோசமானவனா இருப்பான்னு எனக்கு தெரியும். தெரியுமோ தெரியாத எங்க முத்து தானே இப்ப ஜெயில இருக்கான். இந்த பொண்ணுக்கு ஆதரவா இனிமே யார் இருப்பாங்க? நீங்க இருப்பீங்களா? சரி சரி, ஒரு 100 ரூபா கொடுங்க. அந்த பொண்ணு கொடுக்க தான், அவ சாப்பிடணும்ல. நானா சாப்பாடு நீங்களே வாங்கி கொடுங்க, இல்ல இவன் இதை வச்சு சீட்டாடிடுவான். நீ வாய மூடுறா. நீ தாண்டா இதுக்கெல்லாம் காரணம். கொடுக்கறவங்களையும் கெடுக்கிறான். என்ன திமிரு உனக்கு? பொழைக்கிறதுக்கே வழி இல்லாம இருக்கிற அவனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா? இதனாலதான் வந்த மாப்பிள்ளையெல்லாம் வேண்டான்னு சொன்னியா? இதுதான் உன்னோட எண்ணமா? நிச்சயமா உன் எண்ணம் நிறைவேறாது. அம்மா, முத்துக்கு என்ன குறைச்சல்? ஐயோ, என்ன குறைச்சல்? அவனும் அவன் கூட பிறந்த அந்த பொண்ணும் அது மட்டும் போறாதுன்னு இப்ப ஜெயிலுக்கும் போயிட்டான். இப்போதைக்கு வெளியே வரமாட்டான். அவசரமா பேசாத. நீ வேணா பாரு, முத்து கண்டிப்பா வருவாரு. வந்தாலும் உன் எண்ணம் நிறைவேற போறது இல்ல. போன போது நீ ஏதோ உதவி பண்ணா அவனுக்கு பெரிய எடுத்து பொண்ணு கேக்குதா? அப்பாவுக்கு தெரிஞ்சா உன்னை கொன்னுடுவாரு. கொல்லட்டும், ஆனா வேற ஒரு கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். ரொம்ப பேசாத. அட கடவுளே, அந்த பாவி என்ன மாயமந்திரம் பண்ணானோ? அப்பா கிட்ட நீ தைரியமா சொல்ல வேண்டியது தானே? அப்பாவுக்கு முத்துவை ரொம்ப பிடிக்கும்ல. கேஸ் முடிஞ்சு முத்து வெளியில வரட்டும், அப்புறம் பேசிக்கலாம். அப்பா கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்குவாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, முத்து வருவாரு, எல்லாம் சரியாயிடும். ஆகவே சந்தர்ப்ப சூழ்நிலைதான் பிரதிவாதியை குற்றவாளி ஆக்கியது என்றும் முன்விரோதமோ அல்லது வேறு ஏதும் காரணமோ பிரதிவாதிக்கு இல்லை என்றும் இந்த கோர்ட்டில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. எனினும்
சட்டத்தை கையில் எடுக்கவோ தண்டனை வழங்கவோ எந்த தனிமனிதருக்கும் உரிமை இல்லை. பிரதிவாதி முத்து அதை மீறி இருக்கிறார். எனவே சிவகாசியைச் சேர்ந்த பரமேஸ்வரன் மகனான முத்துவிற்கு 6 மாத கடுங்காவல் தண்டனை விதித்து இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. அண்ணா சீக்கிரம் திரும்பி வந்துரும்டா. 6 மாசம் தானே, கண்ணு மூடி துறக்கிறதுக்குள்ள முடிஞ்சிடும். நான் போயிட்டு வரேன்டா. மீனாவை பத்திரமா பாத்துக்க. கேடு கெட்டவ, ஒன்னால தானடி என் குழந்தை ஜெயிலுக்கு போனா. என்னமோ நமக்கு கிடைச்சது இவ்வளவு தானே இருந்தா இப்படி எல்லாம் நடந்திருக்குமா? ஒன்னும் தெரியாத பாப்பா அவ போட்டுக்கிட்டாலும் தாப்பா. போய் மயக்கிடி பண்ணாட. இன்னும் எதுக்கு உட்காந்து அழுவுற? எனக்கு கஞ்சி எடுத்துட்டு வாடி. என்னடி காது கேட்காம போச்சோ? வீட்ல எதுவுமே இல்ல பாட்டி. நீ இருக்கிற இடத்துல என்னதான் இருக்கும்? ஐயோ கடவுளே, எனக்கு பசிக்குதே, நான் என்ன செய்வேன்? நான் போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? ஒண்ணு வேணாண்டா, பெருசா உதவி செய்ய வந்துட்டான். நீங்க எல்லாம் சேர்ந்து தானே அவனை ஜெயிலுக்கு அனுப்புனீங்க. இது வரைக்கும் செஞ்ச உதவியே போதும்டா. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். இவ தனியா தானே இருக்கா, நாம கரெக்ட் பண்ணிடலான்னு பாக்குறல்ல. யோ, நாக்குல நரம்பு இல்லாம அனவசியமா பேசாதியா. அந்த பையன் பாவையா. ஆமாமா, சாமியாரும் பாவமா தான் இருந்தான். இவன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு நல்லா தெரியும். இவனை மாதிரி நிறைய பேரை பார்த்துட்டேன். இந்த பார், இனிமே இந்த வீட்டு பக்கமே வராத, போடா. என்னடி அது? அம்மாவுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறேன். என்கிட்ட கொடு, நானே கொடுத்துறேன். எல்லாருக்கும் உதவி செய்யறது தான் என் வேலை. அம்மா வா மீனா, வீட்டுல போய் ஏதாவது சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம். என்ன மீனா இது? இப்படி எதுவும் சாப்பிடாம இருந்தா? எங்க அண்ணன் அங்க எதுவுமே சாப்பிடாம இருக்கு. அதுக்காக எவ்வளவு நேரம் சாப்பிடாம இருப்ப? வாமா, நான் கூப்பிடுறேன்ல, வாமா. எனக்கு இப்ப சுருட்டு வேணும். சுருட்டு வாங்கணும்னா பணம் வேணுமே. தொம்பு கூச்சான்னு எதுவுமே விக்கிறதுக்கு இல்லையே. எப்படி இருக்கும்? கேஸ் நடத்தணும்னு இருக்கிற எல்லாத்தையும் வித்தாச்சு. ஒரு பொட்டு கூட இந்த வீட்டுல இல்ல. எனக்கு நெஞ்சு எரியுதே. மனுஷ வாழ்க்கையே அவ்வளவுதான், விடு. சாப்பாடு இல்லைன்னா கூட நான் இருந்துருவேன். என்னால சுருட்டு இல்லாம இருக்கவே முடியாதுப்பா. நான் என்ன பண்ணுவேன்? என் தொண்டை எரியுதேடா. கவலைப்படாத, சீக்கிரம் சரியாயிடும். உனக்கு சுருட்டு வாங்கறதுக்கும் நான் சரக்கு அடிக்கிறதுக்கும் ஒரு வழி இருக்கு. வைடாத, ரொம்ப நாளா இது மேலேயே கண்ணா இருக்க. நான் விட மாட்டேன். நீ துப்பி அசிங்கப்படுத்தின இதெல்லாம் எவன் வாங்குவான்? நான் சொன்ன வழியே வேற, எக்ஸ்பிரஸ் ஹைவே. அது என்னடா? அதாவது கண்ணை குருடாக்கி கைய காலை உடைச்சு எத்தனையோ பேரு பசங்களை பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இங்க தெய்வமா பார்த்து ஊனமுள்ள பொண்ணை படைச்சிருக்கான். அவன் நல்லா பாடவும் செய்யறா. அதை வச்சு நான் சம்பாதிக்கலான்னு. ஏன்டா சுத்தி வளைச்சு பேசுறேன்? நேரடியா சொல்லுடா. இத பாருமா, 4 பேர் கூடுற இடத்துல அவளை கூட்டிட்டு போய் பாட வச்சா பணம் கிடைக்கும்ல. ஊனமானவ பாடும்போது மக்களுக்கு மனசு இறங்கும். அவங்க பரிதாபப்பட்டு பணத்தை போடுவாங்க. நான் சீட்டும் ஆடலாம், நீ சுருட்டும் பிடிக்கலாம். எப்படியே ஐடியா? பாடுறதுக்கு அவ சம்மதிப்பாளா? சம்மதிக்க வைக்கணும். அவ சம்மதிப்பா. அதுக்கான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேனே. என்னம்மா, ஏன் இப்படி உட்கார்ந்துருக்க? ஏதாவது சாப்பிட்டியா? வாமா, எங்க வீட்டுக்கு வா. வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ. வேண்டாம்மா, எனக்கு ஒண்ணு வேண்டாம். இப்படி சாப்பிடாம இருந்தா ஜெயிலுக்கு போன உன் அண்ணன் திரும்பி வந்துருவானா என்ன?
எனக்கு எங்க அண்ணனை பார்க்க ஆசையா இருக்கு. நடக்க முடியாத உன்னால எப்படி ஜெயிலுக்கு போய் உன் அண்ணனை பார்க்க முடியும்? அல்லாவே, இந்த பாவப்பட்ட குழந்தை எப்படி காப்பாத்த போறியோ தெரியலையே. மோசம் போயிட்டோம்மா. நம்ம பையனை அவனுங்க கொன்னுட போறானுங்க. யாரு? முத்துவத்தான். வேற யார? துரோகிங்க. பணம் இல்லாதவனை புடிச்சு பணம் கொடுன்னு படுத்திக்கிட்டு இருக்கானுங்க. யாரு மாமா? ஜெயில போலீஸ்காரங்க. அவனுங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் பணம் கேக்குறானுங்க. குடுக்கலன்னா ஜெயில இருக்கிறவன நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாங்கம்மா. அடிக்காம இருக்கணும்னா ஒவ்வொருத்தருக்கும் 250 ரூபா கொடுக்கணுமா. மனசாட்சியே இல்லாதவனுங்க. அங்க இருந்து திரும்பி வரும்போது முத்து எப்படி வரப்போறானோன்னு எனக்கு பயமா இருக்குமா. எனக்கு உடனே எங்க அண்ணனை பார்க்கணும். அவனை நீ பாக்குறதுக்கு முன்னாடி அவன் உயிரோட இருக்கணும்னா நாம பணத்தை கொடுத்தே ஆகணும். பணம் எதுவும் இல்லையே. அது நீ மனசு வச்சா முடியும். நானா? என்னால எப்படி முடியும்? அதுக்கான வழியை நான் உனக்கு சொல்றேன். நீ கேப்பியா? நீ அதுக்காக வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம். உனக்கு நல்ல பாட தெரியும்ல. நீ ஒரு பாட்டு பாடினா போதும், பணம் தன்னால வரும். என்னடா? ஆமா. உன் அண்ணனுக்காக நீ பாட்டு பாட மாட்டியா? பாடுனா காசு கிடைக்குமா? பணம் கண்டிப்பா கிடைக்கும். அத முத்துவுக்காக கொண்டு போய் கொடுப்பேன். அப்பதான் அவனை போலீஸ்காரங்க அடிக்க மாட்டாங்க. நான் பாடுறேன் மாமா. சகோதர சகோதரிகளே, எழுந்து நிக்கவோ நடக்கவோ முடியாத ஒரு பொண்ணு எப்படியோ கஷ்டப்பட்டு இங்க வந்து உங்க முன்னாடி இப்ப பாட போறா. ஒரு ஜான் வயிற்றுக்காக அவ பாட போற பாட்டை கேட்டு நீங்கெல்லாம் பெரிய மனசு பண்ணி உங்ககிட்ட இருக்கிற காசை கொடுக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிறேன். இது உனக்கு. வினா, என்ன காரியம் பண்ணிட்ட? என்ன உன்ன அவங்க ரொம்ப அடிச்சிட்டாங்களா? என்ன யாரும் அடிக்கலடா. என் தங்கச்சி பாக்குறதுக்காக ஆசாசி ஓடி வந்தடா. உன்னை அடிக்காம இருக்கணும்னா போலீஸ்க்கு காசு கொடுக்கணும்னு மாமா சொன்னாங்க. அத பாடுனேன். அந்த துரோகி அப்படி சொல்லி உன்னை ஏமாத்தி இருக்கான். டேய் ராஸ்கல், என் தங்கச்சி பிச்சைக்காரி ஆக்கிட்டேடா. திடீர்னு இப்படி வருவேன்னு எனக்கு தெரியாது. ஐயோ, இன்னையோட உன் கதையை முடிச்சிடறேன்டா. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. நான் உன்னோட மாமாடா, என்ன விட்டுரு. இப்படி ஒரு மாமா எனக்கு தேவையில்லடா. இன்னைக்கு உன்னை கொன்னே தீருவேன். வேண்டாடா, அண்ணா வேண்டாம். யாராவது என்ன காப்பாத்துங்க. வேண்டாடா. அண்ணா வேண்டாடா. அண்ணா. அண்ணா. போடா போ. நீ எப்பப்பா வந்த? என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. நான் திரும்ப வரவே மாட்டேன்னு நினைச்சுக்கலாம். உங்களை அம்மா ஸ்தானத்துல வச்சிருந்தேன். உங்க பாசல வேற நாடகம் தானா? எல்லாரும் சேர்ந்து என் தங்கச்சி பிச்சைக்காரி ஆக்கிட்டீங்களே. உங்க வீட்டுல யாருக்காவது இந்த நிலைமை வந்தா பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? இந்த அப்பாவி பொண்ணு உங்களுக்கு எல்லாம் என்னடா பாவம் பண்ணா? தெருவுல திரியிற நாய்க்கு காட்ட அன்பு கூட என் தங்கச்சிக்கு காட்டாம விட்டீங்களே. அந்த ஆளை பத்தி தான் உனக்கு தெரியலப்பா. என்னால என்ன செய்ய முடியும்? அந்த ஆள வாழறதுக்கு அருகதை இல்லாதவன். இன்னையோட அவன் கதையை நான் முடிச்சிடுறேன். உன்னை ஜெயில அடிக்காம இருக்க போலீஸுக்கு அவன் காசு கொடுக்கணும்ல, அதுக்கு தான் பாட வச்சான். கிழவி உனக்கு வயசாடிச்சுன்னு பாக்குறேன். அடிச்சு போய் சேர்ந்துருவேன். அந்த ஆள் வாங்கி கொடுக்கிற சுருட்டுக்கும் சரக்குக்கும் ஆசைப்பட்டு தானே நீ அந்த காரியத்துக்கு உடனே இருந்த. இன்னும் எதுக்கு அந்த சின்ன பொண்ணு சித்திரவதை பண்றீங்க? கொல்ல வேண்டியதானே? கொண்டு அவளை தின்ன வேண்டியதானே? வேண்டாம். இனிமே உங்க ஒட்டு உறவு எதுவுமே வேண்டாம். எல்லார் பத்தியும் தெரிஞ்சிருச்சு. நல்ல பாடம் கத்துக்கிட்ட. நான் முதலாளி வீட்டு வரைக்கும் போயிருந்தேன். வீட்டுக்கு வந்தப்பதான் அம்மா சொன்னாங்க நீ வந்திருக்கேன்னு. உனக்கு எப்படி சமாதானம் சொல்றதுன்னு எனக்கு தெரியல.
உன்னை நம்பி தானே என் தங்கச்சி விட்டுட்டு போனேன். நான் என்னடா பண்றது? அந்த சுஷீல் என்ன வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அயோக்கியனா இருந்தாலும் அவன் உனக்கு தாய் மாமன்ற உரிமை இருக்கு, எனக்கு என்ன உரிமை இருக்கு? இது எல்லாத்துக்கும் அவன் அனுபவிப்பான். நான் வர வழியில நம்ம அஸ்வதியை பார்த்தேன். அவன் உன்னை பார்க்கணும்னு ரொம்ப துடிச்சிட்டு இருக்கான். வேணாம், நான் யாரையும் பார்க்க விரும்பல. ஏண்டா முத்து? என்னை நம்பி என் கூட வந்து அவ வாழ்க்கையும் வீணா போயிட போகுது. ஆஹா, முத்துவா, வாடா உள்ள உட்காரு. இல்ல தரகரே, ராத்திரி ஆயிடுச்சு, நான் உடனே கிளம்பி ஆகணும். அங்க வரணும்னு நினைச்சேன், ஆனா நேரம் கிடைக்கல. உள்ள உன்னை ரொம்ப அடிச்சிட்டாங்களா? அவங்களுக்கு நல்ல சான்ஸ் கிடைச்சது, நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. தலைக்கு வந்தது தலப்பாவோட போச்சுன்னு நினைச்சுக்க. ஆமா, என்ன இந்த நேரத்துல? எதுக்காக உங்களை பார்க்க வந்திருக்குன்னு நான் சொல்லிதான் தெரியணுமா என்ன? இனிமே என்னடா பண்றது? எல்லாம் விதின்னு விட்டுற வேண்டியதான். முதல்ல ஊனமான பொண்ணு, இப்ப பேரும் கெட்டு போச்சு. கெட்ட பேரா? ஆமா, உன் மாமன் தான் இதெல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கான். அந்த சாமியார் கெடுத்துட்டானோ, அதனால நீ வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். நீ கவலைப்படாத முத்து, நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். நீங்க தான் எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். ராஜேந்திரன் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த கல்யாணம் நடக்கணும். இது எல்லாமே உங்க கையில தான் இருக்கு. இந்த மாதிரி பொண்ணுங்களை கல்யாணம் பண்ண முன் வர்றவங்க ரொம்ப கம்மிப்பா. அன்னைக்கு ஒரு பையன் வந்தானே, அவன் பேர் என்ன? தினேஷ். அவன் நிச்சயமா கல்யாணம் பண்ணிக்குவான். அவன் என்கிட்ட சொன்னா மீனாவை கட்டிக்க இஷ்டம்னு. ஆனா அவங்க பணம் அதிகமா கேட்டாங்களே. பார்க்கலாம், நாமளும் முடிஞ்ச வரைக்கும் போராடி பார்க்கலாம். இதை வச்சுக்கோங்க. வேண்டாம் முத்து, எனக்கு பணம் எதுவும் வேண்டாம். நீ நிம்மதியா போ, எல்லாத்தையும் அந்த ஆண்டவன் பாத்துக்குவான். நாளை முதல் குடிக்க மாட்டேன், சத்தியமடி தங்கம். இன்னைக்கு மட்டும் ஊற்றிக்கிறேன் தங்கமே தங்கம். நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்டா. அவளை பாட்டு பாட வச்சு நான் பணத்தை சம்பாதிச்சிட்டேன் பாத்தீங்களா? ஆனா அவன் ஜெயில இருந்து திடீர்னு இப்படி வந்து நிப்பான்னு நான் கனவுல கூட நினைக்கல. டே குமார், என்ன கொஞ்ச நாளைக்கு நான் எங்கேயாவது தலைமறைவா இருக்கிறேன்டா. ஏன்? இல்லன்னா அவன் என்ன கொன்னாலும் கொன்னுடுவான். அதுவும் நல்லதுக்குதான். நீ உன் வீட்டுக்கு போனீன்னா அவன் திரும்பவும் ஜெயிலுக்கு போயிடுவான். அதே அப்புறம் நான் வீட்டுல இருந்தா அவன் ஜெயிலுக்கு போவான். ஒன்ன கொன்னுட்டு வாங்க வாங்க. என்னாச்சு? தூக்கு தூக்கு தூக்குடா. ஏய், காலப்படா. தூக்கு. அண்ணே அண்ணே, ஏந்திரண்ணே. என்னடா மூச்சு பேச்சு இல்ல? ஓத தலைகேறிருச்சு. வேற ஒண்ணுல எத்தனை வார்டுல சாரங்க. சுசிலண்ணா, ஏய் தலையில ரத்தம் வருதுடா. சீக்கிரம் ஆஸ்பத்திரி கொண்டு போவோம். சுசிலண்ணா, சுசிலண்ணா. உன்னை இந்த சூளையில வேலைக்கு சேர்க்கக்கூடாதுன்னு என்கிட்ட பல பேர் சொன்னாங்க. நீ கிரிமினலு, ஜெயிலுக்கு போனவன். எல்லாத்தையும் நான் தான் இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டேன். எதுக்காக? எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். அன்னைக்கு அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த சாமியார் பார்கவனோட கையை நீ வெட்டினியே, அதை இந்த தமிழ்நாடு ஃபுல்லா பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. ஏதோ ஒரு கோவத்துல நான் அப்படி பண்ணிட்டேன். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலும் எனக்கு வேலை கொடுத்துருக்கீங்களே, ரொம்ப நன்றி. பொறாம பிடிச்ச சில புறம்போக்கு நாயங்க என்னையும் குறி வச்சிருக்கானுங்க. கையெல்லாம் வெட்ட வேண்டாம், சும்மா 2 தட்டு தட்டினா போதும். அப்படி வாங்க விஷயத்துக்கு. அவ்வளவு அக்கறை இருந்திருந்தா இவன் ஜெயில இருக்கும்போது காசு வேணும்னு கேட்டேனே, அப்ப கொடுத்துருக்கலாம்ல. அது அது அவன் கேட்கலையே, நீ தானே கேட்ட. இல்ல முத்து, இவனை நம்பி நான் எப்படி காசு கொடுக்கறது? இவன் அந்த காசை கொண்டு வந்து அங்க கொடுப்பான்னு எனக்கு எப்படி தெரியும்? இல்ல 100 ரூபாய்க்காக நான் அப்படி செய்வேனா? செய்யவே மாட்டேன். செய்யலையே. டேய், வேலைய பாரா குரங்கு. நிர்மலா, மாமா எப்படி இருக்காரு? மயக்கம் தெரியல, தலையில நல்லா அடிபட்டிருக்கு. ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. ஸ்கேனிங்ல ஆபரேஷனே பண்ணணும். கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு சீட்டானால அதுக்கு ஆண்டவன் கொடுத்த தண்டனை இது. வாய் முறை. அம்மா சொன்னாங்க, உங்ககிட்ட காசு இருந்தா 200 ரூபாய் கேட்டு வாங்கிட்டு வான்னு, ஆஸ்பத்திரி செலவுக்கு. முதலாளி, ஒரு 200 ரூபாய் கொடுங்களேன், என் கணக்குல எழுதி வச்சுக்கோங்க. உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ண முடியுமோ பண்ணாங்க. இப்ப காசுக்கு இங்க வந்து நிக்கிறாங்க. இந்தா கொடு. இந்தா. சந்திரன் சொன்னது கரெக்ட் தான்டா. தெய்வ சாபம் தான், அந்த அளவுக்கு குணமே ஆகாது.
முத்து வீட்ல இருக்கானா? முத்து டேய் சந்திரா, முத்து வீட்ல இருக்கானா? ஐயோ எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? முத்து சூளையில வேலை செஞ்சுட்டு இருக்கான். இன்னைக்குதான் எனக்கு ஜெயில இருந்து வெளியே வர ஜாமீன் கிடைச்சது. நேரா இங்கதான் வரேன். காரணம், ஒரு நிமிஷம் கூட அவனை உயிரோட விட்டு வைக்கிறதுல எனக்கு இஷ்டம் இல்லை. நான் இங்க இருந்து திரும்பி போகும்போது கூடுதலா ஒரு கொலைகேசி என் மேல வரும். பரவாயில்ல, என் கையை வெட்டினவனோட தலையை வெட்டாம நான் இங்க இருந்து போக மாட்டேன். என்ன ராஜப்பா? ஆமாண்ணே. எதுக்கு இன்னும் பழி வாங்கணும் அது இதுன்னு அலையிறீங்க? உங்களை விட கோவக்கார முத்து. அவங்கிட்ட மாட்டாம இருக்கிறதா உங்களுக்கு நல்லது. இவனுங்களை அடிச்சு சாவடுறா. தோக்க கூடாதுடா. இவங்க கிட்ட நீ தோக்க கூடாது. தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. முத்து முத்து வேண்டாம். இவனை கொண்டுட்டு திருப்பி ஜெயிலுக்கு போறியா? உன் தங்கச்சியை பத்தி அவன் யோசிச்சு பாரு. வேண்டாம் முத்து, இவன் பழிச்சு போகட்டும்.
வா. வலிக்குது. என் குழந்தைய கொல்றதுக்குன்னே பிறந்திருக்கா இவ பாவி. இவளாலதான் என் குழந்தை இவ்ளோ கஷ்டப்படுறான். ஏற்கனவே அவனை ஜெயிலுக்கு அனுப்பியாச்சு. இப்ப ஆளுங்களை வச்சு அடிக்கிற மாதிரி பண்ணியாச்சு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப ஒத்தடம் கொடுக்கறா மூதேவி. நீ பிறந்ததுல இருந்தே இந்த குடும்பத்துக்கு கெட்ட நேரம். சாணியம் புடிச்ச வச்ச. எனக்கு வெறிய கிளப்பாத கிழவி. நாங்க வந்து உனக்கு கொன்னுடுவேன். வாடா, வந்து என்ன கொல்லு. தைரியம் இருந்தா வாடா, நிம்மதியா கண்ணு மூடுவேன். அதான் ஆஸ் வந்துருச்சு. நான் டிக் அடிக்க போறேன். நான் அடிச்சிட்டேன் ஜெயிச்சிட்டேன். இதோ இன்னொரு கார்டு வந்துருச்சு. நான் தான் ஜெயிச்சேன். ஏய், காசை கொடுங்கடா. என்னடா வேடிக்கை? போங்கடா எல்லாரும், போங்கடா. நான் தாண்டா ஜெயிப்பேன். என்ன தோக்கடிக்கிறதுக்கு யாருமே கிடையாதுடா. வைத்தியம் முத்தி போச்சு போல இருக்கு. நல்ல காடு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொன்னப்ப கூட நான் நம்பவே இல்ல. ஆமா, ராஜேந்திரன் வந்துட்டானா? வேலையை விட்டுட்டு அவன் இங்க வந்தா இவரு வைத்திய செலவுக்கு யாரு பணம் தருவா? சுசீலனை ஹாஸ்பிடல்ல இருந்து கூட்டிட்டு வராங்க. என்னடா பைத்தியம் முத்தி போச்சு போல இருக்கு. இஸ்பேடு ராணி, டைமண்ட் ஆஸ், கிளவர் ஜாக்கி, டைமண்ட் கிங். நீ ஒரு ஆட்டம் போடுறியா? முழு பைத்தியம். டேய் மாதவா. நான் மாதவா இல்ல, புரோக்கர் கண்ணப்பன். நான் ஜெயிச்சதுக்கு நீ பணம் கொடுக்காமயே போயிட்டல்ல. குடுறடே குடுற. இது 50 ரூபாய். இது 100 ரூபாய் நோட்டு. ஏய், எனக்கு 50 ரூபாய் போதும். 50 ரூபாய் குடுறா. 50 ரூபாய் குடுறா. 50 மாட்டேன். ஏய், நில்றடே, ஓடாத. 50 ரூபாயை கொடுத்துட்டு போ. 50 ரூபாயை குடுறா. நீ எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன்டா. டேய், 50 ரூபாயை குடுறா. 50 ரூபாய் கொடு. கொடுக்கறேன் ஒண்ணா. டேய், அங்க போறா. மாமா விடுங்க அவனை. விடுங்க மாமா. மேல வாங்க. என்ன விட நான் சீட்டாட போனோம். என்ன விட. வாங்க மாமா. டேய் ரகு, என்னடா இவ்வளவு சீக்கிரம் கடையை மூடிட்ட? எனக்கு ஒரு பாட்டில் சரக்கு வேணும்டா. குடிக்கலன்னா எனக்கு ஒரு மாதிரி இருக்குண்டா. குடுக்குறியா? என்னடா எங்கடா கூட்டிட்டு போற? இவர் வீட்டுக்கு கூட்டு போங்க. சீட்டாட்டத்துல எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. பணத்தை கொடுக்க மாட்டேன். டாக்டர் என்ன சொன்னாரு? வைத்தியர் ஆஸ்பத்திரியில சேர்த்து சொல்லிட்டாங்க. இது வரைக்கும் பண்ண பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வேண்டாமா? இது அந்த ஆண்டவனே கொடுத்தது. என்ன இருந்தாலும் இது கொஞ்சம் அதிகமான தண்டனை தான். ஐயோ, எனக்கு பசிக்குது. எனக்கு பசிக்குது. பசி உயிர் போகுது. எனக்கு பசிக்குது. 3 பேரும் சாப்பிடுற சாப்பாட்டை இந்த ஆளே தின்னு தீத்துட்டா. இனி நான் எங்க போகட்டும்? கொஞ்சம் தண்ணி குடுக்கலாமா? வேண்டாம். இங்க பாத்தியா, கடிச்சு கொதறி இருக்கிறா. அம்மா தாயே, நான் யாருக்கு என்ன பாவம் செஞ்சேன்? எனக்கு பசிக்குது. எனக்கு ஒரு படுங்க. மாமா, நான் சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். கண்ணம்மா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. உனக்கு என் மேல பாசம் இருக்குல்ல? கொண்டு வா. வேண்டாமா, பக்கத்துல போகாத. அந்த ஆளு கடிச்சிருவான். மாமா எதுவும் செய்ய மாட்டாரு. இந்தாங்க, சாப்பிடுங்க.
டேய் முத்து, அஸ்வதி வந்திருக்கா? என்ன இங்கே நின்னுட்ட? உள்ள வரதுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். நீ வந்து இது வரைக்கும் என்ன பார்க்கணும்னு தோணல. 6 மாசமா நீ எப்ப வருவேன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏய், என்ன இது? யாராவது பாத்துற போறாங்க? பார்க்கட்டும், எல்லாரும் பார்க்கட்டும். நீ என்ன பத்தி நினைக்கல. நினைக்காம இருக்க முடியுமா? ஆனா இப்போ உன்னை மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொன்ன? வேண்டாம் அஸ்வதி, நம்ம 2 பேரும் பிரியறது தான் நல்லது. இப்ப நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு குற்றவாளி. அது மட்டும் இல்ல, அந்த சித்தனும் கூட்டாளிகளும் எப்போ வேணா என்ன கொல்ல தயாரா இருக்காங்க. இந்த நிலைமையில நம்ம காதலிக்கிறது சரியில்லை. என்ன மறந்துற அஸ்வதி. நானே நினைச்சாலும் உன்னை மறக்க என்னால முடியாது. என்ன ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? என்ன பிடிக்கலன்னு வாயால சொல்லிடு. உன்னை பிடிக்கலன்னு நான் சொல்லல, அப்படி என்னால சொல்லவும் முடியாது. எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சது 2 பேர் தான். உன்னைய மீனா, இன்னொன்னு நீ. அப்படி இருந்துமா என்ன இவ்வளவு வேதனைப்படுத்துற? வீட்டுல கல்யாண ஏற்பாடு வேற நடந்துகிட்டு இருக்கு. எனக்கு தெரியும். ஒரு நல்ல வாழ்க்கை உன்னை தேடி இப்ப வந்திருக்கு. அதுக்கு நீ சம்மதிக்கணும். முத்து, உன் அப்பா என் மேல நிறைய நம்பிக்கை வச்சிருக்காரு. என்னால அவர் கஷ்டப்படுறத நான் எப்பவுமே விரும்பல. அது மட்டும் இல்ல, எனக்காக இன்னும் எவ்வளவு நாள் நீ காத்திருப்ப? மீராவுடைய கல்யாணம் முடியாம என் கல்யாணத்தை பத்தி என்னால யோசிக்கவே முடியாது. அது வரைக்கும் நான் காத்துட்டு இருக்க தயாரா இருந்தேன். ஆனா இப்போ உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போயிடு. இல்லைன்னா என் அப்பா யாருக்காவது என்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி நீ என் வீட்டுல வந்து இருந்தா இந்த ஊர்ல இருக்கவங்க தப்பா பேசுவாங்க. உன் அப்பா அம்மா எப்பவுமே உனக்கு நல்லதுதான் செய்வாங்க. அவங்க சொல்றபடி கேட்டு நட. நீ முடிவு பண்ணிட்டல, இப்ப எல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். நான் வேண்டான்னு நீ முடிவு பண்ணிட்டல. நானும் ரொம்ப பிடிவாதக்காரிதான். என் பணத்துக்கு தான் வேற எவனாவது தாலி கட்டுவான். என் கண்ணு முன்னாடி நிக்காத, உன்னை கொன்னு புதைச்சிருவேன். ஒரே ஊருக்காரனாச்சே, ஏதோ சாதாரணமா தான் பழகுறீங்கன்னு நினைச்சேன் பாரு. அதான் நான் செஞ்ச பெரிய தப்பு. காதலிக்க ஆளை பாத்துருக்காப்பா. நீங்க இப்படி சத்தம் போடுறீங்க? எல்லாரும் காதலையும் விழப்போகுது. நீ வாய மூடுறி. நீ தாண்டி இதுக்கெல்லாம் என்ன காரணம். சொல்றீங்க நீங்க? இந்த விஷயத்தை இது வரைக்கும் என்கிட்ட சொன்னியாடி? ஊரு முழுக்க தெரிஞ்சிருக்கா. ஆனா இவ அப்ப நான் எனக்கு இப்பதான் தெரியுது. எல்லாரும் சேர்ந்து என்ன மடையனாக்கிட்டீங்கல்ல, விட மாட்டேன்டி. அழாதடி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. நான் குறிக்கிற முகூர்த்தத்துல உன் கல்யாணம் நடக்கும். அதுக்கு நானும் சம்மதிக்கணும்ல. எதுத்தாடி பேச? கொன்னுடுங்க, என்ன அடிச்சா கொன்னுடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? ஏன் அவளை போட்டு அடிக்கிறீங்க? தாண்டி அடிச்சு கொல்லுவேன். இவ ஏண்டி உயிரோட இருக்கா? அவன் கூட ஓடி போறதுக்கா? அதை விட எல்லாரும் சேர்ந்து செத்து தொலையலாம். பரிதாபப்பட்டு நான் அவன் மேல பாசம் காட்டினேன். அதுக்கு அவன் எனக்கே துரோகம் பண்ணிட்டானே. சாதாரண கூலி வேலை செய்யற புறம்போக்கு அவன். போடி போ. போய் அவன் தங்கச்சி துணிமணியை தோச்சு போட்டு சந்தோஷமா இரு. எப்படியும் ஜெயில தான் இருக்க போறான். ஏன்னா போலீஸ் சாமியார கொன்னுட்டு அவன் கண்டிப்பா ஜெயிலுக்கு போவான். அது அவனோட தலையெழுத்துடி. இல்லைங்க, அவன் ஏதோ வசியம் பண்ணி தான் நம்ம பொண்ணு மனசை மாத்தி இருக்கான். அவன் வசியம் பண்ணலடி, இவளோட திமிரு. எப்படி இருந்தாலும் இவ கல்யாணத்தை நடத்தியே தீருவேன். நான் பாக்குறவன் தான் அவன் கழுத்துல தாலி கட்டுவான். என் பணத்துக்கு தாலி கட்ட சொல்லுங்க. எதுக்காடி பேசுற? ஓடி கொன்னுடுறோம். என்ன இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? உன்னை பார்க்கத்தான் வந்தேன். வாங்க வீட்டுல உட்காந்து பேசுவோம். வேணாம், நாம அப்படி போய் பேசலாம் வா. தெரியாம கூட நான் யாருக்கும் துரோகம் பண்ணதில்லை. எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும்னு நினைக்கிறவண்ணா. முக்கியமா உனக்கும் உன் குடும்பத்துக்கும் என்னோட சொந்த பையனா உன்னை நினைக்கிறேன். அதான் எனக்கு தெரியுமே சார். அப்படி இருந்தும் என் குடும்பத்துக்கே நீ துரோகம் பண்ணிட்டியடா. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் இது வரைக்கும் என் பசங்களை நான் அடிச்சதில்லை.
நேத்து ராத்திரி நான் அதையும் பண்ணிட்டேன். நீதாண்டா, நீ ஒருத்தன் தாண்டா அதுக்கு காரணம். நீ என் பொண்ணை கெடுத்து அவ வாழ்க்கையை நாசம் பண்ணிட்ட இல்லையா? என்ன சொல்றீங்க? தெரிஞ்சோ தெரியாமல உங்க பொண்ணு காதலிச்சது உண்மைதான். அது மட்டும் தான் நான் செஞ்ச தப்பு. ஒரு பொண்ணுக்கு ஆசை வார்த்தை காட்டி மோசம் பண்ற பொம்பளை பொறுக்கலனா அப்புறம் ஏன் நேத்து ராத்திரி என் பொண்ணு தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணா? அவ அம்மா மட்டும் அதை பார்க்கலன்னா இந்நேரம் அவ போனந்தாட்டா இருந்திருக்கும். அப்போ உனக்கு திருப்தியா இருக்கும் இல்ல? நேத்துதான் அஸ்வதி கிட்ட வெளிப்படையா பேசினேன். என்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை வீணாக்கிறத விட வீட்டுல சொல்ற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருன்னு சொன்னேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றது? எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நான் ஊரை விட்டு போனாதான் இது எல்லாத்துக்கும் முடிவு வரணும். அதுக்கும் தயாரா ஊரை விட்டு போகணுங்கிறது தான் என்னோட முடிவும். நீ இல்ல, நானும் என் குடும்பமும். ஆனா நேத்து ராத்திரி எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. உங்க 2 பேரையும் நான் பிரிச்சு வச்சா என் பொண்ணு நான் நிரந்தரமா இழக்க வேண்டியிருக்கும். அதனால எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் உங்க கல்யாணத்தை நடத்தணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்படி திடீர்னு உங்களை மாதிரி என்னால ஒரு முடிவுக்கு வர முடியாது. முதல்ல என் தங்கச்சி கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கப்புறம் இதை பத்தி யோசிக்கலாம். நீ என்ன என் கூட விளையாடிக்கிட்டு இருக்கியா? இவ்வளவு நாள் அந்த பொண்ணு கல்யாணம் நடக்கல, இப்ப மட்டும் எப்படிடா நடக்கும்? மீனாவுக்கு கல்யாணம் நடக்கலனா எனக்கும் கல்யாணம் நடக்காது. அப்ப என் பொண்ணோட கதி? எனக்கு கல்யாணம் நடந்தா அது அஸ்வதியோட மட்டும்தான். ஆனா இப்போதைக்கு என்னால அஸ்வதி கல்யாணம் பண்ணிக்க முடியாது. எனக்கு அதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் வேணும். நான் உனக்காக இவ்வளவு தூரம் இறங்கி வந்திருக்கேன். என்னென்ன இழுச்ச வாயன்னு நினைச்சிட்டியா? எழுந்து நடக்கவே முடியாத உன் தங்கச்சிய யாரா கல்யாணம் பண்ணிக்க வருவாங்க? இரக்க சுபாவம் உள்ள எவனாவது ஒருத்தன் வரலாம். அவன் வர வரைக்கும் என் பொண்ணு உனக்காக காத்திருக்கணுமா? அப்படின்னா வேற வழி இல்ல. இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கே நிறைய அனாதை இல்லங்கள் இங்க இருக்கு. அவங்களுக்கு தேவையான பணத்தை நான் கொடுத்துடுறேன். அவ அங்க சந்தோஷமா இருப்பா. அப்புறம் அவளுக்காக நீ கவலைப்பட வேண்டியதே இல்ல. இதே வார்த்தையை வேற யாராவது பேசியிருந்தாங்கன்னா அவன் நாக்கு வெட்டி எடுத்திருப்பேன். என் தங்கச்சி அனாத ஆசிரமத்தில் தவிக்க விட்டுட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா? உங்களுக்கு உங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியமா இருக்கலாம், அதை விட என் தங்கச்சி வாழ்க்கை எனக்கு முக்கியம். முத்து, நீ நினைக்கிற மாதிரி பிச்சைக்காரங்க தங்குற இடம் இல்ல அது. போத நிறுத்துங்க. இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டாம். எங்க தலையெழுத்து, நாங்க எப்படியும் வாழ்ந்துட்டு போறோம். இந்த கல்யாணமும் தேவையில்ல, உங்க பொண்ணும் தேவையில்ல. போதுமா? அஸ்வதியோட அப்பா ரொம்ப வருத்தத்தோட போறாரு இல்லையா? அஸ்வதியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருங்க. என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் சொன்னா நீ கேப்பல்ல? பேசுனது எல்லாத்தையும் கேட்டுட்டியா? அனாத ஆலயம்ன்றது ஒன்னும் ஜெயில் இல்லைண்ணா. நான் அங்கேயே போய் தங்கிக்கிறேன். அங்க போனா நிறைய பேர் இருப்பாங்க. இப்ப என்ன விட்டு நீ போனோம்ல, போ. அனாத ஆசிரமத்துக்கு யாரும் இல்லாதவங்க தான் போவாங்க. அப்ப நான் உனக்கு அண்ணனே இல்ல இல்ல? கடைசியா சாகும் போது நம்ம அம்மாவும் அப்பாவும் உன்னை என் கையில ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. உனக்கு இல்லாத கல்யாண வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இருந்தாலும் இவ்வளவு பிடிவாது இருக்க கூடாது. உன் புருஷன் கால்ல விழுந்து கெஞ்சி கேட்டு கூட அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். உன் மகளுக்கு வேற மாப்பிள்ளையா கிடைக்காம போயிருவான். என்ன பண்றது லட்சுமி? எல்லாம் நம்ம பொண்ணு மேலதான் தப்பு. அவனுக்கு அவன் தங்கச்சி தான் பெருசு. ஆனா இவளுக்கு அப்பா அம்மாவோட அவன் தான் பெருசு. எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு. காலு விளங்காத ஜென்மம். அவளுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்திருக்குது பாரு. அவளாலதான் அவன் இந்த நிலைமைக்கு ஆளானா. சும்மா மீனா பத்தி அபண்டமா பேசாதீங்க. அபண்டல்லி உண்மையதான் சொல்றாங்க. தனக்கு கல்யாணம் நடக்கணும்னு அவளுக்கும் ஆசைதான். சானிய இந்த மாதிரி பொண்ணுங்களாலதான் குடும்பமே அழிஞ்சு போகுது. சொல்லி வாய மூடல. இதோ வாரா பாரு. இவளுக்கு 100 ஆயுசு. உடனே எல்லாம் உயிர் போகாது. வீட்ல எல்லாரும் சுகந்தானே? அஸ்வதி இல்லையா வீட்ல? என்ன வேணும்? நீ எதுக்கு இங்க வந்த? அஸ்வதியை பாக்க. எதுக்கு? அவளையும் கெடுக்கவா? என்னாச்சு? ஏன் இப்படி சொல்றீங்க? பின்ன எப்படி சொல்ற? உன்னால இந்த குடும்பத்து நிம்மதியே போச்சு. கூட பிறந்தவனை முழுங்கிட்டு தான் நீ அடங்குவ. அம்மா, நீ வாய முறி. அவன் நிலைமை அவளுக்கு தெரியணும். தெரியாம தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு இப்படி அலையறா. எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை எதுவும் இல்ல. இந்த ஜென்மத்துல அது நடக்காதுன்னு எனக்கு தெரியும். முத்துவனை தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பிடிவாதமா இருக்கான். அத சொல்லிட்டு போகத நான் இங்க வந்து. அவங்க அறிவுகிட்டத்தனமா பேசுறாங்க. நீ வருத்தப்படாத. வருத்தமா? நான் வருத்தப்பட்ட என்ன பிரயோஜனம்? என்னோட ஊனம் ஊனம்தான். இருந்தாலும்
எந்த தப்புமே பண்ணதில்ல. தப்பு பண்ணனு யார் சொன்னது? இப்ப தோணுது நான் தப்பு பண்ணிட்டேனோன்னு. அனாவசியமா ஏதோ பேசாத. எல்லாம் உன்னாலதானே வந்தது. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக பொறுத்துக்கோ. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துறாத. நான் எங்க அண்ணனை சம்மதிக்க வைக்கிறேன். நான் சொன்னா எங்க அண்ணன் கேக்கும். கோவிலுக்கு என் கூட வருவியா? வரேன். எங்கம்மா போயிட்டு வர? நான் அஸ்வதி வீடு வரைக்கும் போயிருந்தேன். நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு இருக்கேன். என்னத்த? நம்ம மாதிரி ஏழப்பட்ட குடும்பத்துக்கு அவங்க வீட்ல இருந்து பொண்ணு கொடுக்கறது பெரிய பாக்கியம். அஸ்வதிய முத்துவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. உன்னால அந்த கல்யாணம் நிக்க கூடாது. நான் என்ன பண்ணணும்னு நீங்க சொல்றீங்க? நீ அனாத ஆசிரமத்துல போய் தங்கறதுல ஒரு குறையும் இல்ல. அதுக்கு எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லைன்னு அஸ்வதி அப்பா சொல்லிட்டாரு. ஆமா, நான் போறேன். இன்னைக்கே நான் போயிடுறேன். அண்ணனை நான் சம்மதிக்க வைக்கிறேன். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து கண்ணீரை மட்டுமே பரிசா கொடுத்துட்டு நீங்க 2 பேரும் போய் சேர்ந்துட்டீங்க இல்ல? நம்ம மீனா எவ்வளவு கஷ்டப்படுறன்னு உங்களுக்கு தெரியுமா? அவ அப்படி என்ன பாவம் பண்ணாலும் தெரியல. எல்லா துக்கத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு அவ சிரிக்கும் போது என் மனசு எந்த அளவுக்கு வேதனைப்படுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னும் எவ்வளவு நாள் தான் இந்த பாரத்தை நான் சுமப்ப? சொல்லுங்க, இனிமே என்னால முடியாது. வாழ்க்கையில நான் ஆசைப்பட்ட ஒரே பொண்ணு கூட இப்ப என்ன வெறுக்கிறா. அவளை கல்யாணம் பண்ணிக்க எனக்கு ஆசை இல்லாம இல்ல. ஆனா ஆனா மீனா நிலைமை நினைச்சா ஏமா இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்க? சந்திரன், நான் இல்ல அழுதது. முத்து அண்ணன் வீட்டுக்குள்ள அப்பா அம்மா போட்டோ முன்னாடி நின்னு அழுதுட்டு இருக்கு. எதுக்குடா நீ அழுத? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நான் எங்க அழுதேன்? காலையில நீ எங்க போயிருந்த? நான் அம்மாவை கூட்டிட்டு வைத்தியர்கிட்ட போயிட்டு வந்தேன். சீக்கிரம் சூளையை கொளுத்தணும். மழை எப்போ வரும்னே தெரியல. விறகெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுட்டு தாண்டா வந்தேன். நீ கவலைப்படாம வா, நம்ம டீ கடைக்கு போயிட்டு நல்ல ஸ்ட்ராங்கா ஒரு டீயை குடிச்சிட்டு அப்புறம் வேலையை ஆரம்பிக்கலாம். வாடா. நான் போறேன். இனிமே நான் உயிரோட இருந்து என்ன பிரயோஜனம்? யாருக்கும் நான் தேவையில்லை. எல்லாருக்கும் என் மேல வெறுப்பு. நான் உயிரோட இருக்கிறதே எல்லாருக்கும் ஒரு பாரம் தானே. எங்க அண்ணனை கைவிட்டுறாத. அவர் ஆசைப்படியே அந்த வாழ்க்கையை கொடுத்துரு. இமைகளை தழுவிட எவருமில்லை. ஏன்னா இப்படி உம்முன்னு இருக்க? இப்படி கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போறது இல்லை. எல்லாம் விதிப்படி தான் நடக்கும். விதி கையில காசு இருந்தா எந்த விதியும் மாத்தி எழுதலாம். நீ வேணா பாரு, 1 வருஷத்துலயே 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன். ஜாம் ஜாம்னு என் தங்கச்சி கல்யாணத்தை நடத்தி காட்டுவேன். கற்பூரத்தை ஏத்துறா. முதலாளி வரத்துக்குள்ள வேலையை ஆரம்பிக்கலாம்.
அஸ்வதி கோயிலுக்கு போறியாமா? ஆமா, மீனாவும் கூட வரேன்னு சொன்னா. மீனா இருக்கால? உள்ள இருப்பா. பாட்டிமா, மீனா எங்க? அங்கதான் எங்கேயாவது இருப்பான். பொறுப்பு இல்லாத பையன். இந்த மத்ததுக்குலாம் நீயே வச்சிரு. கிருஷ்ணா 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 முத்தே, என்ன தரகரே, மாப்பிள்ள கிடைச்சிட்டாரா? கிடைச்சிட்டாராவா? ஏடா இந்த கண்ணப்ப போனா நடக்காத காரியம் ஏதாவது இருக்கா? யார் மாப்பிள்ள? அன்னைக்கு வந்து அதே தினேஷ் தான். அவனோட நல்ல மனசை என்னன்னு சொல்றது? ஆனா 1 லட்சம் ரூபாய் இல்லைன்னா அவங்க அப்பா சம்மதிக்க மாட்டாரு. டேய் முத்து, 6 மாசத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா செத்துட்டான். அதனாலதானே நாம தப்பிச்சிட்டோம். உன்னையும் கூட்டிட்டு நாளைக்கு அங்க வர சொல்லிருக்காங்க. எனக்கு எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. முதல்ல இதை மீனா கிட்ட சொல்லணும். கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. மீனா எங்க தேடியும் காணுமே, எங்க போயிருப்பா? மீனா! ஓ, அஸ்வதியா, நல்ல நேரத்துல தான் வந்த. நம்ம மீனாவை கட்டிக்கிறதுக்கு மாப்பிள்ள சம்மதிச்சிட்டாரு. அப்படியா? ஆமா, மீனா எங்க? வீட்ல காணுமே. மீனா! கேட்டியா? மீனாவுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருச்சா? மீனா! அன்புள்ள அண்ணாக்கு நான் போறேன். நம்ம அப்பா அம்மா பொண்ணு இடத்துக்கு. இனி நான் உயிரோட இருந்தா உன்னோட வாழ்க்கையும் வீணாயிடும். அடுத்த ஜென்மத்திலேயாவது உன்னோட தங்கச்சி 2 காலம் உள்ளவளா பிறக்கணும். சிங்கிள் சூளையில உன் கையால வைக்கிற நெருப்பால நான் எரியும் போது என் மனசு முழுக்க நீயும் அஸ்வதியும் இருப்பீங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும். அடி பாவி மகளே! எனக்கு பசிக்குது. எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போடுங்கடா. மீனா எங்க இருக்க? மீனா! மீனா! ஐயோ, மீனா!
மீனா மீனா கணத்துற மீனா 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 கணத்துற பேசுறா மீனா. கிட்ட வராதீங்க மீனா. கண்ணு திறந்து பாரு. ஐயோ இப்ப சந்தோஷமா எல்லாருக்கும், இப்ப திருப்தியா? ஊனமானவன் சொல்லி கடைசியில இந்த உலகத்தை விட்டு அனுப்பிட்டீங்களே, இன்னும் உங்க வெறி அடங்கலையா? இந்த படத்தை கொண்டு போய் சாப்பிடுங்க. அடி பாவி, நீ போன பிறகு இந்த அண்ணன் மட்டும் சந்தோஷமா இருப்பான்னு எப்படி நினைச்ச? ஒரு பாவம் அறியாத இந்த அப்பாவி பொண்ணோட உயிரை எடுக்க எப்படிதான் உனக்கு மனசு வந்ததோ கடவுளே. வானமும் பூமியும் மாறிவிட்டாலும் இறைவனின் இதயம் இழகவில்லை. மலராய் மலராமல் மண்ணிலே தலை சாய்த்து வீழ்கிறதே. மின்மினி பூக்கள் கண்களில் மழை வரும் நேரத்தில் இமைகளை தழுவிட எவருமில்லை. சதை கொண்ட இதயங்கள் இரும்பாகும் பொழுது உடல் கூட பாரம் ஆகும். உயிர் கூட செந்தியில் வேகும். கண்களில் மழை வரும் நேரத்தில் இமைகளை தழுவிட எவருமில்லை. கண்களில் மழை வரும் நேரத்தில் இமைகளை தழுவிட எவருமில்லை.